கர்த்தர் மகிமையானவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கர்த்தர் மகிமையானவர் அப்படின்னு ஒன்று நம்ம உடனே நம்ம எப்படி யோசிப்போம்னா ஒரே ஆவிக்குரிய விஷயத்துல மட்டும் தான் யோசிப்பாங்கல்ல, மக்கள் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாமே வருது. இன்னைக்கு சில்வர் வந்து ஒரு கிராம் வந்து 140 ரூபா, 145 ரூபா ஒரு கிராம் சில்வர். சாலமன் காலத்துல சும்மா அப்படி கிடக்குமா ரோட்ல. அந்த அளவுக்கு வந்து ஐஸ்வர்யத்தையும் அந்தஸ்தையும் ஆஸ்தியும் என்ன பண்ணியிருந்தாராம் ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுத்திருந்தாராம் சாலமனோட காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. வீடு எப்படி இருக்கணுமா? ஞானத்தினாலே கட்டப்பட்டிருக்கணுமா, விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படணும். அழகப்பட்டுங்க. அறிவினால அறைகளில் உங்க வீட்டுல நிறைய ரூம் இருக்கா? ஹால் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, டைனிங் ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்குமா? நிறைஞ்சிருக்கணுமா. எப்படி நிறைஞ்சிருக்கணுமா? அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கணும். எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்க தங்கி இருக்கிற வீடு அழகா இருக்கணும், நீங்க தங்கி இருக்கிற வீடு நல்லா சொகுசா இருக்கணும், நீங்க தங்கி இருக்கிற வீடு நல்லா சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே கடவுள் நம்ம கடவுள் தான். நம்ம அறைகள் எல்லாம் நல்லா நிரம்பி இருக்கணுமா, நல்ல அருமையான பொருள்கள், இனிமையமான பொருள்கள். வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே கடவுள் நம்ம கடவுள் தாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மையும் கர்த்தர் நமக்காக தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். இது எல்லாத்தையும் நீங்க நல்லபடியா அனுபவிக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்காக, மகிமைக்காக இது எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தணும். எதுக்கு டெக்னாலஜி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? அதை நல்லபடியா பயன்படுத்தி அநேகருக்கு அதை ஆசீர்வாதமா மாற்றணும். நீங்க அதுக்கு தான் ஆண்டவர் டெக்னாலஜி கொடுத்திருக்கிறாரு. ஸோ க்ளோரி ஆஃப் காட்ன்றது நிறைய இருக்குது. அது வந்து ரொம்ப டீப்பான காரியம். அதுல இருந்து ஒரே ஒரு இதை மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு பாட்டை தான் நான் பேசிட்டு இருக்கேன். யாருக்கு வாக்குத்தத்தம் தேவை? யாருக்கு உடன்படிக்கை தேவை? யாருக்கு இயேசுவோட ரத்தம் தேவை? நம்மள மாதிரி ஆளுக்கு தான் இங்க தேவை. எல்லாம் இருக்கிறவனுக்கா தேவை? எல்லாம் நல்லா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் போய் எல்லாம் யாக்கோபு ஏற்கனவே பெரிய ஆளா இருக்கிறான், பெரிய வாழ்க்கையில சாதிச்சுட்டான், அவனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் ஏற்கனவே பெருசா வாழ்க்கையில நிறைய சாதிச்சுட்டான், நிறைய பிள்ளைகளை பெத்து எடுத்துட்டான், பெரிய தேசமா ஜாதியா இருக்கிறான், அவனே போய் ஆண்டவர் தூக்குனாரு. அப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நமக்கு தான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அதிகமாக தேவைப்படுகிறது. நம்மளதான் ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. We'll go to the word of God. சங்கீதம் 23:5-6 வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தொடர்ந்து சில வாரங்களாக சங்கீதம் 23 இருக்கிற சத்தியங்களை நம்ம வந்து படித்துட்டு வரோம். அதை நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய காரியங்களை ஆண்டவர் நம்மோட பேசி கொண்டு இருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து 8வது பாட்டு. டுடேஸ் மீட்டிங் இஸ் த 8th பார்ட். ஸோ இதான் முதல்ல நம்ம பேசினது. சங்கீதம் முதல் வசனம் இதுதான். நீ ஒன்றுக்கும் குறைவுபட மாட்டாய், த ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்தது 2வது பாகம் வந்து கடவுள் ஒரு மனிதனை எவ்வாறு தேற்றுகிறார். 3வது பாகம் நாம் ஏன் கடினமான காலங்களை கடந்து செல்கிறோம். இதுதான் 4வது பாகம், 4th பார்ட். மரண இருளில் கர்த்தரின் ஆளுகை அனுபவிப்பது எப்படி. 5th பார்ட், சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்துகிற தேவன். 6th, இதான் 6வது பாகம், உன்னில் உள்ள அபிஷேகம். 7th பார்ட், அது 7வது பாகம், நிரம்பி வழிகிறதற்கான அபிஷேகம். இது வந்து இந்த பாகம் 7வது பாகம் வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம பேசணும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்க. ஆங்கிலத்தில் இதை நான் பேசிட்டு வரேன். ஆங்கிலத்தில் இதான் முதல் பகுதி. God is faithful to lead, feed and protect us. 2வது பாகம், how does God refresh and restore a man. 3வது பாகம், where can I go from your spirit. 4th, இதான் லாஸ்ட் சாட்டர்டே பேசினது, eat your way to victory. ஆமென். ஸோ சங்கீதம் 23 நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு பேச போகிறது பார்ட் 8, 8வது பாகம், சங்கீதம் 23. இதில் நம்ம எந்த வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் என்றால், போன மீட்டிங்லையும் பார்த்தோம். 5வது வசனத்தை போடுங்க. 5வது வசனம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த 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 வார்த்தையை தான் நம்ம தியானித்துட்டு வருகிறோம். இது ரொம்ப டீப்பான ஒரு காரியம். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, மை கப் ரன்ஸ் ஓவர். சில மொழிபெயர்ப்புல ஆங்கில டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி வருதுன்னா, மை கப் ஓவர் ஃப்ளோஸ். ஆமென். ஸோ இந்த வார்த்தை, இந்த நிரம்பி வழிகிறது அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எபிரேய மொழியில் போய் படித்து பார்த்தீங்கன்னா, மூல பதத்தில் பார்த்தீங்கன்னா ரெவாயா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ரெவாயா.
ஸோ ரெவாயா அப்படின்னா அந்த இதை போடுங்க, அந்த ஹீப்ரு இதை போடுங்க, வார்த்தையை போடுங்க. ரெவாயானா ஓவர்ஃப்ளோ, அபண்டன்ஸ், சேச்சுரேஷன். ஸோ ஓவர்ஃப்ளோனா நிரம்பி வழிகிறது, அபண்டன்ஸ் பூர்ணமாக, தேவைக்கும் அதிகமாக இருக்கிறது அபண்டன்ஸ். ஆமென். அப்புறம் சேச்சுரேஷன். சேச்சுரேஷன்னா திருப்தியாக, திருப்தி, ஆண்டவர் உங்களை திருப்தியாக வைப்பார். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் அதற்கான அர்த்தம். மேலே போட்டிருக்கு பாருங்க, 3 வார்த்தைகள். ரெவாயான்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள், 3 அர்த்தங்களும் பொருந்தும். நிரம்பி வழிகிறது, பூர்ணமாக, மிகுதியாக, தேவைக்கு அதிகமாக உள்ளது. சேச்சுரேஷன், அதாவது ஆண்டவர் நம்மளை திருப்தியாக வைப்பார். யூ வில் பி சாட்டிஸ்ஃபைடு. நீங்க உங்க வாழ்க்கை ஒரு திருப்தியான வாழ்க்கையா இருக்கும். நிறைய இடங்கள் ஆண்டவர் சொல்றாருல, நான் உன் வாயை நிரப்புவேன்றாரு. ஒரு சில இடங்கள் ஆண்டவர் சொல்லுவாரு, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், ஐ வில் சாட்டிஸ்ஃபை யுவர் லைஃப்ன்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரவாயான்ற வார்த்தைக்குள்ள வருது. ஸோ சங்கீதக்காரன் என்ன எழுதுறாருன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நிரம்பி வழிய செய்வார், பூர்ணமாக வைப்பார், நம்முடைய வாழ்க்கையை திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய சித்தம். சங்கீதக்காரனுக்கு வந்து இது நல்லா புரியும். டேவிடுக்கு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு காரியம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் தான். ஸோ நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கோமோ அப்படிதான் தாவீது இருந்தார் ஒரு காலத்துல. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப சாதாரணமா தான் இருக்கேன் பிரதர், என் வாழ்க்கையில பெரிய நான் திருப்தியெல்லாம் பார்க்கல, பெரிய பரிபூர்ணத்தை பார்க்கல, ஒரு ஓவர்ஃப்ளோ, ஒரு அபண்டன்ஸ், நிறைவுலாம் நான் பார்க்கல பிரதர், தேவைக்கு அதிகமாலாம் நான் பார்த்ததே இல்லை பிரதர். சில பேர்லாம் அப்படி சொல்லலாம்ல, தேவைக்கு அதிகமாக நான் பார்த்ததே இல்லை, என் தேவைக்கு குறைவாக தான் இருக்கு எப்பவுமே. நான் 4 பீஸு கேட்குறேன் பிரியாணியில், அவன் அவன் 2 பீஸ் தான் போடுறான். எப்போவுமே தேவைக்கு கம்மியாக தான் பீஸே வருது. அந்த மாதிரி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வசனத்தெல்லாம் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இதை நீங்கள் வாசிக்க வாசிக்க, இதை விசுவாசிக்க விசுவாசிக்க, இதை நீங்கள் அறிக்கை பண்ண உங்களுடைய வாழ்க்கையை வந்து, தேவையுள்ள வாழ்க்கையை வந்து எப்படி மாறிடும்னா, தேவைக்கு அதிகமாக போய் மற்றவர்களுக்கும் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதாவது எப்படி நான் சொல்லுவேன்னா, வந்து இப்போ பரிமாறுவாங்க பந்தியில், உங்களுக்கு பரிமாறு, நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க, பந்தியில் பரிமாறுவாங்க. உங்கள் 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 பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணியை விட மட்டன் பீஸ் நிறையா இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஏன் பிரதர் பிரியாணி மட்டன்றன்னா, அதை புரியும் உங்களுக்கு ஈஸியாக, அதனால தான் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஈஸியாக புரியுற மாதிரி தானே பேசணும். மட்டன் நிறையா இருக்கும், நீங்கள் தேடுவீங்க, என்னடா பிரியாணியே காணும், ஒரே மட்டனாக இருக்கே. அப்புறம் பக்கத்து இலையில கேட்பீங்க, என்ன உனக்கு கொஞ்சம் ஒரு மட்டன் பீஸ் வேணுமா, அங்கே ஒரு 2 பீஸ் கொடுப்பீங்க, உனக்கு கொஞ்சம் வேணுமா, ஏன்னா பீஸ் தான் நிறையா இருக்குது, இங்கே இது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு, பிரியாணியே காணும். அதுதான் தேவைக்கு அதிகமா அபண்டன்ஸ். இதுதான் ஆண்டவர் சித்தம். எத்தனை பேருக்கு புரியுது? இங்க சென்னையில ஒரு கடை இருக்கு, ஒரு பிரியாணி கடை, ஒரு ஹோட்டல், ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல், ஒரு முஸ்லீம் பிரியாணி கடை. நான் பிரியாணிலாம் சாப்பிட்டா முஸ்லீம் கடைக்கு தான் போவேன். ஏன்னா அவங்க அது ஸ்பெஷலிஸ்ட். அவங்க அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, ஒரு கிருபையை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். பிரியாணியை வந்து நல்லா செய்யற ஒரு கிருபை அவங்களுக்கு தான் இருக்கு. நானும் நிறைய இடத்துல சாப்பிட்டு பார்த்துட்டேன், அவங்கள மாதிரி பிரியாணி என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே செய்ய மாட்டாங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும், என்ன ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு சின்ன கூடுகை கெட்டுக்கிறது இருந்தாலும், நான் வந்து தேடி பிடிச்சி ஒரு பாய் பிரியாணியில தான் ஆர்டர் பண்ணுவேன். எந்த பாய் நல்ல பிரியாணி செய்கிறாரோ அவர்கிட்ட தான் ஆர்டர் கொடுக்குறது. ஸோ ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு இது இருக்குது. அவங்களுக்கு எப்படி நானே யோசிப்பேன், எப்படி உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா செய்ய வருது, நான் யோசிச்சு பார்த்தேன். மற்ற இடத்துலலாம் அந்த அளவுக்கு வரமாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடை இருக்கு இங்கே சென்னையில். அங்கே போய் நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, எப்பயாவது ஒரு தடவை நாங்கள் மீட் பண்ணுவோம், ஃபெலோஷிப்புக்காக மீட் பண்ணி தேவனோட காரியங்கள்லாம் பேசுவோம், அப்புறம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் மதிய நேரம் வந்து சரி வாங்க பிரதர் சாப்பிட போகலான்னு போவோம். அந்த பிரியாணி கடைக்கு போனீங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, அப்படியே பீஸ் நிறைய இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, இது அபண்டன்ஸ் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. அதுவும் மெட்ராஸ்ல அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அவ்வளோ பீஸை போட்டு கொடுப்பான். அது ஒரு பிரியாணியை வந்து ஒரு ஆள் சாப்பிட்றதே வந்து பெரிய விஷயம். புரியுதுங்களா? அந்த அது அது ஒரு மனுஷனே இப்படி கொடுக்கும் பொழுது, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், உங்களுடைய தகப்பன் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பார். ஆமென். அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே அதிகமாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறார். குறைவுன்ற வார்த்தையே வந்து ஆண்டவருடைய அகராதியில கிடையாது. ஹalleluya. இந்த இந்த தொட்டுக்கோ என்ன சொல்லுவாங்க, அது சரியா ஒன்று, தொட்டுக்கோ நக்கிக்கோ தொட்டுக்கோ அப்படின்னுவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது ஆண்டவர்கிட்ட. இந்த ஊருக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்து லைட்டாக நக்குவாங்க, அந்த மாதிரிலாம் ஆண்டவர் கிடையாது. புரியுதுங்களா? அவர் எல்லாமே அதிகமாக தான் கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஆமென். ஸோ சங்கீதக்காரனா தான் எழுதுறாரு பாருங்க, என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்யறாரா, ஓவர்ஃப்ளோ ஆகுது. நானும் நல்லா இருக்கிறேன், என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதுதான் அவர் மீன் பண்றாரு. ஏன்னா தாவீதும் சரி, அவருடைய மகன் சாலமன்லாம் அரசாளும் பொழுது அந்த தேசமே வந்து ரொம்ப செழிப்பா இருந்துச்சு, ரொம்ப பரிபூர்ணமா இருந்துச்சு. எந்த ஒரு சத்துருக்களும் அவர்களை வந்து தொட முடியல. எல்லா சத்துருக்களிருந்தும் ஆண்டவர் வந்து அவங்களை காப்பாத்தினாரு, அவங்கள பாதுகாத்தாரு. ரொம்ப ஒரு வெல்தி பீரியட். தாவீதோட காலமும் சரி, சாலமோனோட காலத்திலலாம் வந்து வெள்ளிக்கு வந்து மதிப்பே இல்லாம இருந்துச்சான். வெள்ளி இருக்கு பாத்தீங்களா, சில்வருக்கு மதிப்பே கிடையாது. சில்வர் வந்து ரோட்ல கிடக்குமா.
இன்னைக்கு சில்வர் வந்து ஒரு கிராம் வந்து 140 ரூபா 145 ரூபா ஒரு கிராம் சில்வர். சாலமன் காலத்துல சும்மா அப்படி கிடக்குமா ரோட்ல. அந்த அளவுக்கு வந்து ஐஸ்வர்யத்தையும் அந்தஸ்தையும் ஆஸ்தியும் என்ன பண்ணியிருந்தாராம் ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுத்திருந்தாராம் சாலமனோட காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். ஹalleluya. ஆமென். ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு வசனம், அதை படிப்போம். எனக்கு எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வருது. நீதிமொழிகள்ல வரும். எனக்கு நான் எடுக்கிற அந்த வசனம் நீதிமொழிகள் 23 நினைக்கிறேன். எடுங்க 23ல 24. நீதிமொழிகள் 24 3வது வசனம் 4வது வசனம். Proverbs 24 verse 3 and 4. வீடு ஞானத்தினாலே கட்டப்படும், விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையான இனிமையான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஹalleluya. ஆமென். பாருங்க, சாலமன் ராஜா எழுதுறார். நீதிமொழிகள் புஸ்தகமே பார்த்தீங்கன்னா சாலமன் எழுதின ஒரு அருமையான புஸ்தகம். எல்லா விசுவாசிகளும் படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் நீதிமொழிகளின் புஸ்தகம். இதை படிக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய ஞானம் பெருகும் நம்ம வாழ்க்கையில. அவர் எழுதுறாரு, ஒரு தேவ மனுஷன், தேவனால ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட மனுஷன், தேவனுடைய ஞானத்தை வைத்து அரசாண்ட ஒரு ராஜா. அவர் வந்து ஆண்டவர் வந்து ஒரு கனவு வருது அவருக்கு. அதில் ஆண்டவர் வந்து கேட்குறாரு சாலமன் ராஜாட்ட, என்னையா வேணும் உனக்கு அப்படின்றாரு. உடனே அவர் வந்து பாருங்க, எனக்கு இவ்வளோ இத்தனை கிலோ கோல்டு கொடுங்க, இத்தனை கிலோ சில்வர் கொடுங்க, இவ்வளோ டாலர்ஸ் கொடுங்க, இத்தனை பில்லியன் கொடுங்க அப்படின்லாம் கேட்கல பாருங்க. அவர் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்ட்டார். ஆமென். ஐ வாண்ட் விஸ்டம். ஏன்னா ஞானம் தான் எல்லாத்துக்கும் பிரதானமானது. விஸ்டம் இஸ் த பிரின்சிபல் திங். ஞானத்தை கொடுங்க. அந்த ஞானம் வந்துருச்சுன்னா எல்லாமே எனக்கு வந்துடும் ஆண்டவரே அப்படின்றது. அவர் கேட்ட ஞானம் வந்து உலக ஞானம் கிடையாது. தேவனின் ஞானம், தேவனை அறிகிற ஞானம். காட்ஸ் விஸ்டம் அண்ட் விஸ்டம் டு நோ காட். அந்த ஞானத்தை அவர் கேட்டார். அந்த ஞானவான், த வைஸ் கிங் சாலமன் எழுதுறாரு, வீடு எப்படி இருக்கணுமா? ஞானத்தினாலே கட்டப்பட்டிருக்கணுமா, விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படணும். அடுத்த வசனம் போடுங்க. அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் இனிமையான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு வீடு எப்படி இருக்கணுமா? இப்படிதான் இருக்கணுமா. ரொம்ப அழகா போட்டுங்க. அறிவினால அறைகளில். அறைகளில் உங்க வீட்டுல நிறைய ரூம் இருக்கா? ஹால் இருக்கு, பெட்ரூம் இருக்கு, டைனிங் ரூம் இருக்கு, கிச்சன் இருக்கு. அதெல்லாம் எப்படி இருக்கணுமா? நிறைஞ்சிருக்கணுமா. எப்படி நிறைஞ்சிருக்கணுமா? அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே கடவுள் நம்ம கடவுள் தாங்க. நீங்க தங்கி இருக்கிற வீடு அழகா இருக்கணும், நீங்க தங்கி இருக்கிற வீடு நல்லா சொகுசா இருக்கணும், நீங்க தங்கி இருக்கிற வீடு நல்லா சமாதானமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே கடவுள் நம்ம கடவுள் தான். வேற எங்கேயாவது இந்த மாதிரி கடவுளை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? நல்லா தூங்கணும், உன் வீட்டுல நல்லா இருக்கணும், நீ நல்லா ஜம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரே ஆள் நம்ம ஆள் தான். ஹல்லேலூயா. இப்படிதான் இருக்கணுமா? உங்க ஒவ்வொருத்தரோட வீடு இப்படிதான் இருக்கணுமா? அறைகள் எல்லாம் நல்லா நிரம்பி இருக்கணுமா? நல்ல அருமையான பொருள்கள், இனிமையமான பொருள்கள், அப்படி இருக்கணுமா? ஹல்லேலூயா. சோ இதையெல்லாம் ஆண்டவர் வந்து நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி இதெல்லாம் நம்ம வெறுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வெறுக்கவே கூடாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். நல்ல விசுவாசி. அவர் வீட்டுக்கு போனா ஒரு நாள் பார்த்தா டிவியே காணும். இந்த ரூம் தான் டிவி, அப்படி டிவி ரூம் அப்படின்னாரு. நான் பார்த்தா எங்க டிவியே காணும் அப்படின்னேன். டப்புன்னு ஒரு ரிமோட் எடுத்து ஒன்று இப்படி அமுக்குனா ஒரு இது அப்படி திறக்குது. டிவி உள்ள இருந்து மேலே சொயின்னு மேலே வருது. இப்படி பார்க்கவே நல்லா இருந்துச்சு, அழகா பார்க்கறதுக்கே. அப்படி சொயின்னு மேலே வருது, டிவி வருது. உடனே டிவி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் முடிஞ்ச உடனே ஒரு ரிமோட் அமுக்குனா டிவி உள்ள போயிருது. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? இதெல்லாம் வந்து உலகம் பிரதர், இதெல்லாம் உலகம். இது என்னது? இது டிவி ஜொயின்னு மேலே போகுது, டிவி ஜொயின்னு கீழே போகுது. ஏன் இப்படியே தொங்க விட்டா பத்தாதா டிவி? ஏன் இப்படி இருந்தா பத்தாதா? அது பாருங்க, இந்த உலகம்னு சொல்றவங்க நல்லா கவனிங்க. யாரெல்லாம் உலகம் வந்துருச்சுன்னு சொல்றாங்களோ, ஒன்றும் இல்லை. அவங்கள கூப்பிட்டு நீங்க என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னு கேளுங்க. நீங்க என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னு கேளுங்க. கூப்பிட்டு கேளுங்க, என்ன ஃபோன் யூஸ் பண்றீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது சில பேர்லாம் பார்த்துருக்கேன், உலகம்னு பேசிட்டு கையில ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருப்பாங்க. சாதாரண வாட்ச் கூட கட்ட மாட்டாங்க. ஏன் சாதாரண வாட்ச் கட்டலாமே? டைட்டன்ல கிடைக்குதுங்க. டைட்டன் வாட்ச் வாட்ச்லாம் 500 600 வாட்ச் கிடைக்குது. டைட்டன்ல எல்லாம் 600, 700, 1000. இந்த டிஸ்கவுண்ட்ல எல்லாம் போனீங்கன்னா 2000 வாட்ச் 1000 கிடைக்கும். 1000 வாட்ச் 500 அதை வாங்கி கட்ட வேண்டிய அதெல்லாம் கிடையாது. ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருப்பாங்க. பாத்தீங்கன்னா போன் பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஐபோன்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா சொல்லும் போது எப்படி பேசுவாங்க? பிரதர் உலகம் வந்துருச்சு பிரதர். ஏன் ஆப்பிள் ஐபோன் மட்டும் எந்த உலகத்துல இருந்து வந்துச்சா? என்னங்க அந்த ஸ்மார்ட் போன் எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஸ்மார்ட் வாட்ச் எங்க இருந்து வந்துச்சு? உலகமே வரக்கூடாதுன்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? எதுவுமே வச்சிருக்க கூடாது. வீட்டுல போனே இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த கற்காலம்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஸ்டோன் ஏஜ் பாத்திருக்கீங்களா? இந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சீங்களா? கற்காலத்துல பாத்திருக்கீங்களா?
இந்த ஒரு 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 நெருப்பு கொளுத்தணும்னா என்ன பண்ணுவாங்க? 2 கல்லை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா? தேய்ச்சி 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 நெருப்பு கொளுத்துவாங்க. ஸோ 2 கல்லை கொடுத்துருங்க அவங்க கிட்ட. கொடுத்து இந்த நெருப்பை கொளுத்திட்டு உட்காந்துருந்தாங்க. நாள் முழுசும் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. உலகத்துல இருக்கிற எல்லா நன்மையும் கர்த்தர் நமக்காக தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹalleluya. இது எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். இது எல்லாத்தையும் நீங்க நல்லபடியா அனுபவிக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்காக மகிமைக்காக இது எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தணும். இதுக்கு தான் ஆண்டவர் எதுக்கு டெக்னாலஜி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? அதை நல்லபடியா பயன்படுத்தி அநேகருக்கு அதை ஆசீர்வாதமா மாத்தணும் நீங்க. அதுக்கு தான் ஆண்டவர் டெக்னாலஜி கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு உங்க கையில பணத்தை கொடுக்குறாரு ஆண்டவர்? அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் தான் உங்க கையில பணத்தை கொடுக்கணுன்றார். உங்ககிட்ட பணத்தை கொடுத்தோம்னா நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு இப்போ புருஷோத்தமன் இருக்கான். அவங்ககிட்ட நான் போய் 1 கோடி கொடுக்குறேன். அவன்கிட்ட போய் இந்தாடா 1 கோடி வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறேன். அவன் அதை நல்ல விதமா யூஸ் பண்ணுவானா கெட்ட விதமா யூஸ் பண்ணுவானா? கண்டிப்பா நான் நம்புறேன் நல்ல விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவான். அவன் கொண்டு போய் அதை கொண்டு போய் எங்கேயும் குடிச்சிட்டு எங்கேயோ போயிட்டு இந்த கெட்ட குமாரன் கதை இருக்கு பார்த்தீங்களா, லூக்கா 15ல் அது மாதிரி போய் குடிச்சிட்டு ஊரை சுத்திட்டுலாம் வரமாட்டான். அதுல வந்து நல்ல காரியங்களை செய்வான். ஆமேன். மற்றவங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை தான் செய்வான் அவன். அதனாலதான் ஆண்டவர் உங்க கையில ஆஸ்தியும் அந்தஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும்னு விரும்புறார். ஏன்னா உங்ககிட்ட அது இருந்தாதான் நீங்க அதை ஆசீர்வதிக்க முடியும் அந்த காரியங்களை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? How many of you are able to understand? தாவீதுக்கு வந்து ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. பொண்ணு வெள்ளியெல்லாம் அதிகமா கொடுக்குறாரு. அதெல்லாம் என்ன பண்ணாரு? தாவீது சேர்த்து வச்சு சாலமன் கிட்ட கொடுக்குறாரு. சாலமன் என்னங்க பண்ணாரு? அதை வச்சு ஆண்டவருக்காக பெரிய ஒரு தேவாலயத்தை எழுப்பினாருங்க. பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. ஆமென். சோ இதுக்காக தான் ஆண்டவர் வந்து உங்க பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொல்றார். நிரம்பி வழியணுங்க. சொல்லுங்க, நிரம்பி வழியணும். என் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வந்து ரவாயான்ற வார்த்தை வந்து தெளிவா போட்டிருக்கு. இன்னும் அந்த ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ் ஒன்று இருக்கு. அதை போடுங்க விஜய், அதை போடு திருப்பி, அதை போடு அந்த இதை. அதுல பாத்தீங்கன்னா வெல்த்தினே வருது. அதோட மீனிங் வந்து ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸ்ல வெல்த்தினே வருது. அதை டிஸ்பிளே பண்ணுங்க, பாருங்க கீழே பாருங்க. ஸ்ட்ராங்ஸ் எக்ஸாஸ்டிவ் கன்கார்டன்ஸ் வருதா? ஸோ அதுல வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா, ரன்னத்தோவர்னா நிரம்பி வழிகிறது வெல்த்தி. அதோட ஒரு மீனிங் வந்து என்னதான், நல்ல வந்து பொருளாதாரத்துல மேன்மையா இருக்கணும், அதான் வெல்த்தி. நல்ல ஐஸ்வர்யம் இருக்கணும், நல்ல ஆஸ்திகள் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்படிதான் ஆண்டவர் இருக்கணும்னு நினைக்கிறார். இதுதான் அதுக்கு அர்த்தம். மை கப் ரன்னத்தோவர். ஆமென். சோ இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரியத்தை நான் காமிக்கிறேன். ஒரு காரியத்தை நான் காட்டுறேன் வாங்க. ரோமர் 3:23 போடுங்க. இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரோமர் 23. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போதும் போதும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. ஆல் ஹேவ் sinned and fall short of the glory of God. ஆம்பிளிஃபைட்ல போடுங்க இத. Since all have sinned are falling short of the honor and glory which God bestows and receives. I mean, God bestowsனா ஆண்டவர் கொடுக்கிற, bestowsனா ஆண்டவர் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. சோ எல்லாரும் மனுஷன் வந்து பாவம் செய்ததுனால தேவ மகிமை அற்றவனா மாறினானா. சோ பாவம் வந்து தேவ மகிமையிலிருந்து அவனை கீழே விழ செய்து விட்டது. புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல தான் ஃபால் ஷார்ட் ஆஃப் த க்ளோரினா, தேவ மகிமை இங்க இருக்குன்னா அது அவனால அதை போய் எட்டவே முடியல. he fell short. அந்த இதை போய் தொடவே முடியல அவனால. எத்தனை பேர் புரியுது? அந்த ஹைட் அவனால அந்த பிடிக்க முடியல. ஏன்னா பாவம் வந்து அவனை தேவ மகிமையை முழுமையாக அனுபவிக்க முடியாதபடி அவனை தடுத்து நின்றுச்சு. ஆமென். சோ ரொம்ப நாள் நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், தேவ மகிமைன்னா என்னது? ஸோ தேவ மகிமைன்னா நிறைய பேருக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்லுவாங்க இல்ல. எஸ்பெஷலி நம்ம கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் நடக்கு, பவர்ஃபுல்லாக ஒரு வல்லமையான ஒரு சண்டே சர்வீஸ் நடக்குன்னா தேவ மகிமையாக ஒரு மகிமையான பிரதர் சர்வீஸ் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய காரியங்களை வந்து தேவ மகிமைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் வேதத்தில் வந்து மகிமையை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நான் சொல்றது முக்கியம் இல்லை, வேதம் என்ன சொல்றது தான் முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன கற்பனை பண்றோம்ன்றது இங்க முக்கியம் கிடையாது. வேதத்துல மகிமைனா என்ன அப்படின்றது முக்கியம். சோ மகிமை என்ற வார்த்தை எங்க முதலாவது வருது? எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை படிக்கும் பொழுது, வேதத்தை நீங்க வியாக்கியானம் பண்ணும் பொழுது, இன்டர்பிரட் பண்ணும் பொழுது அதுல சில விதிமுறைகள்லாம் வைத்திருக்கிறாங்க. சில இன்டர்பிரட்டேஷன் லாஸ், வியாக்கியானம் செய்வதற்கான சில விதிமுறைகள். அதுல ஒரு விதிமுறை வந்து என்னன்னா லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன். முதல் முறையாக அந்த வார்த்தை எங்க சொல்லப்படுதோ அதுதான் அதற்கான சரியான ஒரு அர்த்தத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது. புரியுதுங்களா? அந்த அர்த்தத்திற்கு ஒரு வழிகாட்டி முதல் முறையா எங்க மென்ஷன் பண்ணுதோ அது வந்து அர்த்தத்திற்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு. சோ மகிமை என்ற வார்த்தை முதல் முறையா எங்க மென்ஷன் பண்றாங்கன்னா ஆதியாகமம் 31:1 இங்கிலீஷ்ல வந்து கிங் ஜேம்ஸ்ல போடுங்க, இங்கிலீஷ்ல வந்து கேஜேவில போடுங்க.
மகிமை என்ற வார்த்தை ஆதியாகமம் 31:1, ஜெனிசிஸ் 31:1 ஆங்கிலத்துல கேஜேவில போடுங்க. பின்பு லாபானுடைய குமாரர், ம், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் ம், யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் ம். எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, லாபான் வீட்டுல இருந்து யாக்கோபு கிளம்பி போறார். தன்னுடைய மாமனார் வீட்டுல கிட்டத்தட்ட அவர் வந்து 20 ஆண்டுகள் கிட்ட இருந்துட்டார் அவரு. அங்கதான் அவருக்கு திருமணம் நடக்குது, நிறைய பிள்ளைகள்லாம் பிறக்குது. ஸோ இப்போ வந்து அங்கேருந்து கிளம்பி போறார். ஆண்டவர் வந்து யாக்கோபை வந்து அபரிவிதமா ஆசீர்வதிக்கிறாரு. யாக்கோபு ஒன்றும் இல்லாம வந்து மாமனார் வீட்டுக்கு வரான். அவர் வந்து அவங்க மாமா வீட்டுக்கு வரான். ஒன்றும் இல்லாம வரான், வெறும் கோலை தூக்கிட்டு தான் வரான். அவன் சாட்சி சொல்றான், யாக்கோபு சாட்சியை சொல்றான், இந்த யோர்தானை கடக்கும் பொழுது வெறும் ஒரு கோல் கையில் ஒரு தடியோட தான் வந்த ஆண்டவரே. ஆனா இன்றைக்கு என்ன, 2 பரிவாரம் மிகுதியாக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்றான். ஸோ பெரிய ஆள் ஆயிட்டான் யாக்கோபு. அங்க போய் மாமா வீட்டுக்கு போய் நல்லா பிசினஸ் எல்லாம் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டான். இப்போ அங்கிருந்து கிளம்புறான். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க கூட ஒருத்தர் வேலை பாக்குறாரு, நல்ல பெரிய ஆள் ஆயிட்டாரு. இப்ப கிளம்புறாருன்னா நமக்கு சில நேரம் காண்டாகுது இல்ல, என்னடா அது நம்ம கூட இருந்து அவன் பெரிய ஆள் ஆயிட்டான், அவன் நம்மளோட பெரிய ஆள் ஆயிட்டு கிளம்புறான், இப்ப கிளம்புறாங்கன்னு சொல்றான் சொத்தை தூக்கிட்டு அப்படின்னு. மாமாக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு அவர் மனுஷன். அவர் ஒன்றும் ரசிக்கலாம் படல, அவருக்கு ஆண்டவர்லாம் தெரியாது, நல்லா கடுப்பாயிட்டாரு அவர். அப்போ வந்து இதை வந்து சொல்றாங்க பாருங்க, ஆங்கிலத்தில் படிங்க, கேஜேபியில் போடுங்க. And he heard the words of Laban's son saying, Jacob has taken away all that our fathers, and of that which was our father's hath he gotten all his glory. So என்ன சொல்ல வராங்கன்னா, லாபானோடைய மகிமை எல்லாம் யாருக்கு போயிருச்சான், இப்போ யாக்கோபுக்கு போயிருச்சு. அதுதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? லாபானோட மகிமை யாருக்கு போயிருச்சு, யாக்கோபுக்கு போயிருச்சு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பாவோட மகிமை எல்லாம் யாருக்கு போயிருச்சு, இவருக்கு போயிருச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? என்ன போச்சு? அப்பாவோட என்ன காரியங்கள் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அவருக்கு என்ன கிடைச்சது? சொத்துக்கள், வெல்த் டிரான்ஸ்ஃபர் தான் நடக்குது இல்ல. ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம், இதெல்லாம் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனா அதுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் யூஸ் பண்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மகிமை. ஆனா தமிழ்ல வந்து மகிமைன்ற வார்த்தை யூஸ் பண்ணல, கேஜேவில கரெக்டா யூஸ் பண்றாங்க, குளோரி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க கேஜேவில. தமிழ்ல வந்து எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தை, செல்வத்தை எல்லாம். சோ எப்படி யூஸ் பண்ணிருக்கணும்னா, என்னுடைய லாபானின் எங்கள் தகப்பனுடைய மகிமை எல்லாத்தையும் அவன் அடைந்தான் யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா அப்படி யூஸ் பண்ணாம செல்வத்தை எல்லாம் அடைந்தான் யூஸ் பண்றாங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இங்கிலீஷ்ல தான் கரெக்டா வருது. அவர் ஃபாதர்ஸ் ஹேத் ஹி காட்டன் ஆல் இஸ் க்ளோரி. எங்க அப்பாவோட மகிமை ஃபுல்லா அவன் பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் புரியுதுங்க? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. ஸோ இந்த மகிமைன்ற வார்த்தை வந்து இங்க முதல் முறையா இங்க தான் வந்து யூஸ் பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இங்க தான் யூஸ் பண்றாரு. ஸோ இந்த மகிமைன்ற வார்த்தை என்னன்றது நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். மகிமைன்ற வார்த்தை என்ன வார்த்தைனா, கபோத் என்ற வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க எபிரேய மொழியில வந்து மகிமைக்கு வந்து கபோத். இதே வார்த்தை தான் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து வருது. கிட்டத்தட்ட 200 இடத்துல வந்து இதே வார்த்தை கபோத் என்ற வார்த்தை, மகிமை, குளோரி, கபோத் என்ற வார்த்தை தான் பழைய ஏற்பாடு ஃபுல்லா வருது. எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம், எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம், யாத்ராமம் 33ல மோசே கேட்கிறாரு பாத்தீங்களா, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காண்பீங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அந்த பகுதி? ரொம்ப ஃபேமஸான பகுதி அது. மோசே கேட்பாரு சீனாய் மலையில, ஆண்டவரே உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, ஐ வாண்ட் டு see your glory அப்படின்னு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மகிமையை வெளிப்படுத்தினார் பாத்தீங்களா, அதே கபோத் தான் அங்க ஆதியாகமம் 31:1 வருது. வாங்க யாத்ராகமம் 33ல படிப்போம், அந்த வசனத்தை படிப்போம். வாங்க யாத்ரா 33:18. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். மகிமை, இந்த வார்த்தை என்ன வார்த்தை? கபோத். அங்க லாபானோடைய மகிமை, லேபன்ஸ் க்ளோரி யாருக்கு போச்சு? யாக்கோபு போச்சு. அதே கபோத் தான் யூஸ் பண்றாங்க. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குங்க. மகிமைன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு மனுஷனால அர்த்தமே சொல்ல முடியாது. ஐ கேனாட் டூ ஜஸ்டிஸ் ஃபார் தட் வேர்ட். நான் அதை படிக்க மகிமைன்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தத்தை தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். ஒரு அர்த்தம் வந்து வெல்த், மகிமையில வெல்த்தும் இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ. எத்தனை பேருக்கு புரியுது? குளோரியில வந்து
வெல்த் வருது, மகிமையில ஐஸ்வர்யமும் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மகிமை. அப்போ வந்து பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, 19 படிங்கம்மா, 19 வசனம் படிங்க. அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், என்னுடைய தலையை எல்லாம் நான் தயையை தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி போதும் கர்த்தருடைய போதும், நல்லா கவனிங்க. நான் என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பதாக கடந்து போக பண்ணி. சோ அவர் என்ன கேட்கிறாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பீங்கன்னு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய தயை. இங்கிலீஷ்ல கரெக்டா வருது, கேஜேவில பாத்தீங்கன்னா he said, யாரு, ஆண்டவர் சொல்றாரு, I will make all my goodness to pass before you. புரியுதுங்களா? சோ மோசே கேட்டது என்னதுங்க, மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய நன்மையை, என்னுடைய தயவை, என்னுடைய குட்னஸ், அதை உனக்கு முன்பதாக நான் என்ன பண்ணுவேன், கடந்து போக செய்வேன்றார். எத்தனை பேர் புரியுதுங்க? சோ க்ளோரி ஆஃப் காட்ல வந்து தான் குட்னஸ் ஆஃப் காடே வருது. ஸோ க்ளோரி ஆஃப் காட்ன்றது நிறைய இருக்குது. அது வந்து ரொம்ப டீப்பான காரியம். அதுல இருந்து ஒரே ஒரு இதை மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன், ஒரு பாட்டை தான் நான் பேசிட்டு இருக்கேன். அந்த க்ளோரி ஆஃப் காட்ல வெல்த்தும் இருக்குது, குட்னஸ் இருக்கு. ஸோ அந்த கபோத்ன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஹீப்ரூ மொழியில வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா, வாங்க அது எப்படி போட, அதை ஹீப்ரூல போட முடியுமா விஜய்? கபோத் இதுல வருது பாத்தியா, ஆதியாகமம் 31:1, அதை போடு. அதுல என்னென்ன டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம், அது என்னென்ன அர்த்தங்கள்லாம் சொல்றாங்கன்னா, க்ளோரி, ஹானர், ஸ்பிளண்டர், வெல்த். அதாவது மகிமை, கணம். ஸ்பிளண்டர்னா அது எப்படி சொல், ஸ்பிளண்டர். வெல்த்னா ஐஸ்வர்யம். ஸோ இது எல்லாமே அதுக்குள்ள வருதான். புரியுதுங்களா? க்ளோரின்ற போது இது எல்லாமே அதுக்குள்ள வருது. கர்த்தர் மகிமையானவர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கர்த்தர் மகிமையானவர் அப்படின்னு நம்ம உடனே நம்ம எப்படி யோசிப்போம்னா, ஒரே ஆவிக்குரிய விஷயத்துல மட்டும் தான் யோசிப்பாங்கல்ல, மக்கள் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாமே வருது. ஆவிக்குரிய கணம், மகிமை எல்லாமும் இருக்குது. அதே போல இந்த காண்கிற உலகத்துல வந்து எது க்ளோரி, காண்கிற உலகத்திலையும் ஒரு க்ளோரி இருக்குல்ல, ஒரு மகிமை இருக்குல்ல. இப்போ வந்து ஒரு பெரிய ஆளை நீங்க பாக்குறீங்க, அவனோட மகிமை அவனோட மகிமை எப்படி தெரியுது, ஒரு பெரிய ஆளோட மகிமை எப்படி தெரியுது, அவன் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள், அவனுடைய அந்தஸ்துகள், அவனுடைய அந்த அவனுக்கு இருக்கிற அந்த பவர், அத்தாரிட்டி, அதுதான் அவனுடைய மகிமை என்ன பண்ணுது, போர்ட்ரே பண்ணுது. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? அவன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சில பெரிய ஆட்கள்லாம் இறந்த பிறகு அவங்கள பத்தி பேசுவாங்க, அந்த இரங்கல் கூட்டத்தில் வந்து அவங்கள பத்தி பேசுவாங்கல்ல. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, லாஸ்ட் வர்ஸ் இல்லாட்டி 31:1, ஹல்லேலூயா, அந்த பெரிய ஆளுங்களெல்லாம் பத்தி அவங்க பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ரொம்ப மகிமையா வாழ்ந்தாரு அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப மகிமையா வாழ்ந்தாரு, he lived a glorious life அப்படின்னாங்க. glorious லைஃப்னா அவர் எப்படி வாழ்ந்திருப்பாருன்னா, நல்ல அந்தஸ்து இருந்திருக்கும், நல்ல வந்து ஆஸ்திகள் இருந்திருக்கும், அவருக்கு நல்ல பெரிய சீமானா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நல்ல ஒரு அதிகாரமிக்க ஒரு மனிதனாக இருந்திருப்பாரு. அநேகரோட வாழ்க்கையில நற்காரியங்களை செய்திருப்பாரு. அவரு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் மேனாவும் இருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் இருக்கிறனாலதான் அவர் என்னன்னு சொல்லுவாங்க, அவரை he was a very glorious man, he lived a glorious life. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி வார்த்தைகள்? சில இரங்கல் கூட்டத்துக்குலாம் அட்டன் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசுவாங்க, ரொம்ப ஒரு மகிமையான வாழ்க்கை ஆண்டவர் அவர் கொடுத்திருந்தாருங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்றதுக்கான யூஸ் பண்ற அந்த வார்த்தை. ஸோ அதுல எல்லாமே பொருந்தும். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாமே பொருந்தும். ஸோ இதுதான் அந்த வார்த்தை, கவனிங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிங்க. ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க, கபோத். எபிரேய மொழியில வந்து க்ளோரிக்கு வந்து கபோத்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதுக்கு இதெல்லாம் தான் அர்த்தம். க்ளோரி, ஹானர், ஸ்பிளண்டர், வெல்த், இது எல்லாமே அதுக்குள்ள வருது. புரியுதுங்களா? சோ தேவனுடைய மகிமைனா அது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. வெறும் ஸ்பிரிச்சுவல், நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலா மட்டும் தான் நம்ம பார்ப்போம்ல. தேவனுடைய மகிமை என்னன்னா ஸ்பிரிச்சுவலா ஏதோ ஒன்று காரியம் போல அப்படின்னு கிடையாது. ஆண்டவர் வந்து தம்முடைய மகிமையை வந்து எப்படிலாம் வெளிக்காட்டுறாரு இந்த உலகத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தேவாலயத்தை கட்டுறாங்கல்ல, சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு. அதுக்கு முன்பதாக வந்து மோசே காலத்துல வந்து வனாந்திரத்துல கூடாரத்தை வைத்து கட்டுறார்கள். அவங்க ஒரு கூடாரம் போடுறாங்க. அந்த கூடாரம் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அதுல 3 பிரிவுகள் இருக்கும். அந்த தேவனுடைய கூடாரத்துல 3 பிரிவுகள் இருக்கும். வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதாவது அவுட்டர் கோர்ட்யார்ட்,
ஹோலி பிளேஸ் அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கும்னா, அங்க உள்ள செவுரு இருக்கு பாத்தீங்களா, அந்த வால்ஸ் எல்லாமே வந்து கோல்டுல இருக்குமா. அந்த பிக்சர் போட முடியுமா விஜய்? அந்த ஆசாரிப்பு பெட்டி இருக்கும், ஆசாரிப்பு பெட்டியே கோல்டுல தான் இருக்கும். ஆசாரிப்பு பெட்டி இதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம் சில மாதங்களுக்கு முன்பதாக. ஆசாரிப்பு பெட்டியே கோல்டுல தான் வந்து பிளேட் பண்ணிருப்பாங்களாம். அந்த அந்த வுட் இருக்கும், வுட்டுக்கு மேல ஃபுல்லா கோல்டு தான். புரியுதுங்களா? சோ பைபிள்ல வந்து கோல்டு, அதாவது தங்கம் வந்து தேவனுடைய மகிமை, அது மட்டும் இல்லாம தெய்வத்துவம், டிவினிட்டி. சரி, பைபிள்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் வந்து மனுஷன் கையில கொடுக்குறாருன்னா அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் கோல்டை கொடுத்தாரு, சில்வரை கொடுத்தாரு, ஏன் இதெல்லாம் கையில கொடுத்தாரு மனுஷன் கையிலன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. கோல்டு வந்து, தங்கம் வந்து தெய்வத்துவத்தை குறிக்கிறது, டிவினிட்டி. ஆமென். இட் டாக்ஸ் அபவுட் டிவினிட்டி. அதனால மகா பரிசுத்த ஸ்தலம் ஃபுல்லாவே கோல்டு தான். அந்த படத்தை போடுவாங்க, நீங்க பாருங்க. பாருங்க, இப்ப ஆசாரிப்பு பெட்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். இது ஃபுல்லா கோல்டுல தான் இருந்துச்சு. உள்ள வுட், மேல ஃபுல்லா கோல்டு. நம்ம ஊர் இப்ப இருக்கிற மாதிரி வந்து செம்பு சேர்த்த கோல்டு கிடையாதுங்க, பியூர் கோல்டு. இப்ப எல்லாம் செம்பு சேர்க்கறாங்கல்ல, காப்பர் சேர்த்து தான் கோல்டு கொடுப்பாங்க. நீங்க இப்ப நகை கடையில வாங்கினீங்கன்னா 91.6 தான் கோல்டு இருக்கும். மீதம் 8.4 வந்து என்ன இருக்கும்னா, அந்த பாருங்க, இப்படிதான் இருக்கும். பெட்டி வந்து வுட்ல செய்வாங்க, மரத்துல செஞ்சுட்டு அதுக்கு மேல ஃபுல்லா கோல்டு வச்சு கவர். அப்ப எவ்வளவு கோல்டு தேவைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க, சும்மா இந்த பெட்டியை வந்து கோல்டு கவரிங் பண்றதுக்கு. நம்ம ஊர் வந்து, நம்ம ஊர் கோல்டு கவரிங், சிவகாமி கோல்டு கவரிங் மாதிரிலாம் இருக்காது. இது பக்கா கோல்டு இது. புரியுதுங்களா? இந்த டீ நகர்ல சில கோல்டு கவரிங்லாம் பார்த்து, கடையெல்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் இந்த ஹோலி ஆஃப் ஹோலிஸ் போடு, அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் போடு. அந்த இந்த பெட்டி வந்து அதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்கும் பாரு. பாத்தீங்களா? இப்ப பெட்டி உள்ள இருக்குது, இங்க சுத்தி என்ன இருக்குங்க, செவுருலாம் எப்படி இருக்கு, கோல்டுல இருக்கு. புரியுதுங்களா? இப்படி கெட்டணும்னு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா? ஆண்டவர் தாங்க கொடுத்தாரு. மனுஷனுக்கு அதெல்லாம் இந்த அளவுக்குலாம் புத்தி கிடையாது. என்னங்க, மனுஷனுக்கு இந்த அளவுக்குலாம் புத்திலாம் ஒர்க் ஆகுது. மனுஷனுக்கு எந்த அளவுக்கு தெரியுமா புத்தி ஒர்க் ஆகும்? களிமண்ணை வச்சுதான் வீடு கட்ட நமக்குலாம் தெரியும். ஏன்னா பாவத்துல உணர்ந்தோன்னா மனுஷனோட புத்தியே களிமண் மாதிரி மாறிடுச்சு. மனுஷன் வீடு கட்ட சொன்னீங்கன்னா களிமண்ல தான் கட்டுவான். கவனிச்சிருக்கீங்களா? நல்ல களிமண்ணை பசைஞ்சு ஒட்டி தான் பண்ணுவான். ஆண்டவர், ஆண்டவர் தான் வந்து என்ன சொன்னாரு, மோசேட்ட சொன்னாரு, போய் தங்கத்தெல்லாம் வாங்கி தங்கத்துல கட்டுறா அப்படின்னாரு. எத்தனை பேர் புரியுது? புரியுதுங்களா? ஆனா என்ன என்ன சொல்லிட்டாங்க, காலப்போக்கில் கிறிஸ்தவ மதத்துல என்ன சொல்லிட்டாங்க, தங்கம்லாம் தப்புன்ட்டாங்க. யார் சொன்னாங்க தங்கம்லாம் தப்புன்ட்டு? தங்கம்லாம் ரொம்ப நல்லது, தங்கம் நல்லது. என் தங்கம் என் உரிமைன்னு சொல்ல பழகிக்கோங்க, சரிங்களா? என் தங்கம் என் உரிமை நீங்க சொல்லணும், வேற யாரோ சொல்லிட்டு இருக்காங்க வந்து என் தங்கம் என் உரிமைன்னு. அதுதான் அவங்க கிட்ட தங்கம் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லணும், என் அப்பா படைச்ச தங்கம், என் அப்பா வந்து ஏதேன் தோட்டத்துல தங்கத்தை வச்சு கொடுத்தாரு, அந்த தங்கம் எனக்கு உரிமை, ஹல்லேலூயா அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கம் வீட்டுக்கு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க தங்கம் வரும்ன்ட்டு? நான் சொல்றேன் வரும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்க வீட்டுக்கு தங்கம் வரும். நீங்க ஆமேன்னு சொன்னீங்கன்னா வரும். ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க ஆமேன் டக்கு டக்குன்னு சொல்லணுங்க. ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியல. யோசிக்கிறீங்களோ, எப்படி எப்படி பிரதர் வரும், 11,000 ரூபாய் போயிடுச்சு பிரதர் கிராம், எப்படி வரும்ன்றீங்களா? 11,000 ரூபாய் போனானா 12,000 போனா நமக்கு என்னங்க, வரும்னா வரும். விசுவாசிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. எங்க ஆண்டவர் என்னைக்காவது வந்து யோசின்னு சொன்னாரா நம்மள? நல்லா பாருங்க, விசுவாசமே வந்து யோசிக்காம பண்றது பேர் தான் விசுவாசம். யோசிச்சீங்கன்னா அது பேர் விசுவாசமே கிடையாது. என்னங்க இப்போ புரியுதுங்களா இல்லையாங்க? யோசிச்சீங்கன்னா அது பேர் விசுவாசமே கிடையாதுங்க. ஏங்க, விசுவாசமே நிறைய நேரம் முட்டாள்தனம் மாதிரி தான் இருக்குது. ஆனா எதை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோம்? இப்ப நான் இதெல்லாம் எதை வச்சு பேசுறேன் நினைக்கிறேன்? எதை புக்கை படிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், பைபிளை படிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. இதெல்லாம் வேதத்துல இருக்கிறத நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வந்து என்னைக்கா நான் வெளியில இருந்து எதை பேசுறேன்னா, வெளியில இருந்து பேசுறேன்னா நீங்களே சொல்லிருங்க, பிரதர் இதெல்லாம் பைபிள்ல இல்ல பிரதர்னு சொல்லுங்க. நானும் படிச்சுட்டு என்னை மாத்திக்கிறேன், என்னை கரெக்ட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் வந்து எழுதி வாக்குத்தத்தமா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்க ஆமேன்னு சொல்ல சொல்ல விசுவாசிக்க விசுவாசிக்க உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? How many of you are able to understand this? Hallelujah. Amen. So மகிமை என்ற வார்த்தை இங்கதான் முதல்ல, திரும்ப போடுங்க 31:1, இந்த இடத்துல தான் முதல்ல வருது மகிமை என்ற வார்த்தை. லாபானுடைய மகிமை எல்லாம் யாருக்கு டிரான்ஸ்பர் ஆகுதான்? யாக்கோபுக்கு. இது வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கல் பிக்சர். இது லாபான் வந்து தேவனை விசுவாசிக்காத ஒரு மனுஷன். யாக்கோபு வந்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனுடைய படிக்கையில இருக்கிற ஒரு மனிதன், தேவன் அவனை ஆசீர்வதித்த ஒரு மனிதன். இன்னைக்கு யாக்கோபு வந்து யார் தெரியுமா? நீங்க தான். ஹல்லேலூயா. டுடே யூ ஆர் தி ஜேக்கப். இன்றைக்கு யார் வந்து உலகத்துக்கு இஸ்ரவேல்? நீங்க தான் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. என்றைக்கு கிறிஸ்து மரித்தாரோ, என்றைக்கு கிறிஸ்து மரித்து
அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டாரோ, பரமேற நபர பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டாரோ, இன்றைக்கு பரிசுத்தாவியானவரை பெற்ற நாம் எல்லாரும், இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் இஸ்ரவேலாக மாறிவிட்டோம். we are now the rightful spiritual Israelites. நாம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் மக்கள். அதனாலதான் யாக்கோபின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமா இருக்கு இன்னைக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? சோ லாபானோட மகிமை எல்லாம் யாருக்கு வந்துருச்சு? இஸ்ரவேலுக்கு வந்துருச்சு, யாக்கோபுக்கு வந்துருச்சு. சோ உலகத்துல எல்லாம் இருக்குதா, பொண்ணு வெள்ளி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் யாருக்கு வரணும்? உங்களுக்கு தான் வரணும். இட் ஷுட் கம் டு யூ. நீங்க விசுவாசிச்சாதான் வரும். நீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா வராது. அதுவும் நம்மளை விட தங்கம், வெள்ளி, வைடூரியம், பணத்துக்கெல்லாம் மானவ ரோஷம்லாம் ஜாஸ்தி. என்னங்க, நம்மளை விட அதுக்கு ஜாஸ்தி. நீங்க வேண்டாம் சொன்னா வரவே வராது வீட்டு பக்கமே. அது திருக்குறள் படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மரியாதை வாசல் மிதியாதைன்ற மாதிரி வரவே வராது வீட்டுக்கு. நீங்க வரணும்னு விசுவாசிங்கன்னா வரும். எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க இன்னையில இருந்து வரும்ட்டு? அதனாலதான் நம்ம அந்நிய பாஷை ஜபத்துல எந்த வசனத்தை தினமும் படிக்கிறோம்? சங்கீதம் 112 தினமும் படிக்கிறோம். ஏன் தினமும் படிக்கிறோம்? அதுல போட்டிருக்கல ஆஸ்தி மந்தஸ்தும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் தங்கும். ஏன் அதை படிக்கிறோம் டெய்லி? அதை படிக்க படிக்க தான் வருங்க. அது எப்படி பிரதர் வரும்? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது பிரதர். எனக்கு ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்ல பிரதர். எனக்கெல்லாம் யாரும் இல்ல பிரதர். அதனாலதான் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பேக்ரவுண்ட் தான் உங்களுக்கு எங்க வாக்குத்தத்தத்தை கொடுக்க போறாரு? பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கெல்லாம் வாக்குத்தத்தமே தேவை இல்லையா? என்னங்க, யாருக்கு வாக்குத்தத்தம் தேவை? யாருக்கு உடன்படிக்கை தேவை? யாருக்கு இயேசுவோட ரத்தம் தேவை? நம்மள மாதிரி ஆளுக்கு தான் தேவை. எல்லாம் இருக்கிறவனுக்கா தேவை? என்னங்க, எல்லாம் நல்லா இருக்கிறவனுக்கு ஆண்டவர் போய் எல்லாம் யாக்கோபு ஏற்கனவே பெரிய ஆளா இருக்கிறான், பெரிய வாழ்க்கையில சாதிச்சுட்டான், அவனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆபிரகாம் ஏற்கனவே பெருசா வாழ்க்கையில நிறைய சாதிச்சுட்டான், நிறைய பிள்ளைகளை பெத்து எடுத்துட்டான், பெரிய தேசமா ஜாதியா இருக்கிறான். அவனையா போய் ஆண்டவர் தூக்குனாரு? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற போது தான் தூக்குறாரு போயிட்டு அவனை. அப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்கிற நமக்கு தான் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அதிகமாக தேவைப்படுகிறது. நம்மளதான் ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. சொல்லுங்க, ஆண்டவர் என்னதான் தேடிட்டு இருக்காரு? என்ன மாதிரி ஆளதான் ஆண்டவர் தேடுறாருங்க. ஏன்னா என் வாழ்க்கையில ஆண்டவர் வேலை செஞ்சாதான் ஆண்டவருக்கு மகிமை. இப்போ யோசிச்சு பாருங்களேன். நீங்க நீங்க ஏற்கனவே பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு உங்களுக்கு. உங்க அப்பா ஒரு 100 கோடி சொத்து சேர்த்து வச்சுட்டாரு உங்களுக்கு. எல்லாம் இருக்குது. இப்போ நீங்க 100 கோடி சொத்து வச்சிருக்கீங்க, நல்ல ஒரு 10 கோடிக்கு வீடு கட்டுறீங்க. எல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு கொண்டு? சொல்லுங்க, பால் காய் போச்சா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உனக்கு என்னப்பா, உங்க அப்பா 100 கோடி கொடுத்துட்டாரு, நீ வீடு கட்டுவ, நீ அண்ணா நகர்ல என்ன, டி நகர்ல என்ன, நீ துபாயிலே வீடு வாங்க போய், உனக்கு என்னப்பா? அப்படிதானே சொல்லுவான். என்னங்க சொல்லுவானா மாட்டானாங்க? அப்படிதான் சொல்லுவான். ஆனா ஒண்ணுமே உங்களுக்கு பேக்ரவுண்டே இல்லை. ஆனா ஆண்டவரை நம்பி நீங்க நல்ல பிசினஸ் பண்ணி, நல்ல வேலை செஞ்சு, நல்ல ஊழியம் பண்ணி, உங்க கையின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபை போல ஆண்டவர் உங்களை பெருக செய்யறாரு. 10 கோடிக்கு நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க. அப்போ உங்க மீட்டிங்ல என்னங்க சொல்லுவாங்க? எப்பா இவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இவரு ஒண்ணுமே இல்லாம வந்தாருங்க இந்த சென்னை பட்டணத்துக்கு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அபரிவிதமா ஆசீர்வச்சிருக்காருங்க. இப்போ மகிமை யாருக்குங்க போகும்? இப்போ மகிமை யாருக்கு போகும்? கர்த்தருக்கு போகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை தான் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு விரும்புறார். பாக்குறவெல்லாம் சொல்லுவான், நிச்சயமா இந்த மனுஷன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷங்க, நிச்சயமா ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில இருக்காருங்கன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் டு டூ இன் யுவர் லைஃப். மத்தவங்க பார்த்து சொல்லணும், நிச்சயமாக கர்த்தர் உங்களோட இருக்கிறார். பாருங்க, இன்னொரு இடத்துல இதே வார்த்தை இன்னொரு இடத்துல யோசேப்பு பேசுறாரு. இதே இந்த மகிமையை பத்தி பேசுறாரு யோசேப்பு. ஆதியாகமம் 45க்கு வாங்க. ஃபர்ஸ்ட் 31 பார்த்தோமா, இப்ப 45க்கு வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா யோசேப்பு தன் சகோதரர்கள்ட்ட சொல்றான், போய் அவன் தகப்பனாரை போய் பாரு, தகப்பனாரை பார்த்து என்னை பத்தி நீ சொல்லு அப்படின்றான். நான் அந்த மாதிரி நல்லா இருக்கிறேன்ற சொல்லுன்றான். அப்ப யோசேப்பு என்ன எப்படிப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றான் பாருங்க. 45:13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. சோ இங்க யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்களை அனுப்புறான் துரிதமா. போங்க, சீக்கிரம் போங்க, அப்பா பஞ்சத்துல என்ன ஆயிடக்கூடாது, அவருக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாயிடக்கூடாது. ஏன்னா அப்பா கானா தேசத்துல இருக்கிறாரு. நீங்க சீக்கிரம் கிளம்பி போய் அப்பா கூட்டிட்டு வாங்க. அப்ப போய் அப்பாட்ட நீங்க என்ன சொல்லுங்க, எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும். எகிப்துல யோசேப்போட என்னத்தை பார்த்தாங்க? யோசேப்போட ஸ்பிரிச்சுவல் லைஃபை பார்த்தாங்களா? என்னத்தை பார்த்தாங்க சொல்லுங்க, யாரா கரெக்டா சொல்லுங்களேன். என்ன பார்த்தாங்க சகோதரர்கள்லாம்? என்ன பார்த்தாங்க? சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி கூட சொல்லுங்க யாராவது.
பாப்பா நீங்க என்ன சொல்றீங்க? அவன் இருக்கிற பொசிஷன், அவன் ஆ, இருக்கிற அந்த அதிகாரம், ஆ, அவன் இருக்கிற செல்வங்கள் ஆ, எல்லாம் பார்த்தோம். ஆ. என்ன பார்த்தாங்கன்னா, அவங்க தம்பி வந்து எகிப்துல 2வது ஆள் அவர்தான். பார்வோனுக்கு அடுத்த ஆள் அவர்தான். அததான் பார்த்தாங்க. தன்னுடைய தம்பியோட கையில, யோசேப்பின் கையில தான் பார்வோன் வந்து எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், எல்லா ஆளுகையும் கொடுத்திருக்காரு. அதை பார்த்தாங்க. தன்னுடைய தம்பி கிட்ட வந்து பார்வோன் வந்து முழு எகிப்து தேசத்தையும் கையில கொடுத்துட்டார். த ஹோல் லேண்ட் ஆஃப் ஈஜிப்ட் நவ் பிலாங்ஸ் டு ஜோசப். அதை பார்த்தாங்க. அவன் கையில வைத்திருக்கிற அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் அவனுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தையும் சொத்துகளையும் பார்த்தாங்க. இதுதான் சொல்றான், இந்த மகிமையை போய் என் தகப்பனிடத்துல சொல்லுங்கன்றான். புரியுது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப நாங்க போனோம்ப்பா, தம்பியை பார்த்தோம். 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்ல இருக்காருப்பா. அவரு உபவாச ஜபத்திலேயே தான் இருக்காருப்பா. 24 ஹவர்ஸ் இருக்காருப்பா. 24, அதான் நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்றது தப்பு இல்லை. ஆனா 24 ஹவர்ஸ் 365 டேஸும் ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். 365 நாளும் 24 மணி நேரமும் உபவாசத்துல இருக்கீங்கன்னா ஏதோ பிரச்சனை. அது பேர் ஃபாஸ்டிங் கிடையாது, அது பேர் ஸ்டார்விங். ஸ்டார்விங்னா பசியில இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அப்படியே முட்டியிலே நிக்கிறாருப்பா. கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. அதுதான் சொல்றேன், மகிமை என்ற வார்த்தைக்குள்ள வந்து 1000 அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தத்தை தான் நான் பேசுறேன். நீங்க வந்து இவர் என்ன பிரதர் இப்படிலாம் பேசல. இது வந்து ஒரு அர்த்தம். ஒரு அர்த்தம். I'm talking about only one part of the glory. அந்த ஒரு 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 மகிமையின் ஒரு அர்த்தம் வந்து மிகுதியாக இருப்பது, பழுகி பெருகி இருப்பது, நிரம்பி வழிகிறது, அந்தஸ்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் ஆளுகை எல்லாம் அவங்க கையில கொடுப்பது. அப்படிதான். அதனாலதான் சொல்றான், என்னுடைய மகிமை பத்தி போய் சொல்லுன்றான். போய் சொல்லு, நான் யாருன்னு போய் சொல்லுவேன் என் அப்பாட்ட. பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து அவனை உயர்த்தி வைத்திருந்தார்னா, எந்த அளவுக்கு மகிமை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தாருன்னா, யோசேப்புக்கு கோஷேன் என்ற ஒரு செழிப்பான பகுதி. கோஷேன் வந்து ரொம்ப ஃபர்டைல் லேண்டா. எகிப்துல வந்து ரொம்ப ஒரு செழிப்பான பகுதி வந்து கோஷேன். அந்த கோஷேனை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டாரு, கையில இருந்தா வச்சுக்கொண்டாரு. பாருங்க, பார்வோன் கூட கேள்வி கேட்கல யோசேப்ப. ஏன் கொடுத்த, எது கொடுத்தலாம் கேட்கல. நீ கொடுப்பா, உனக்கு யாருக்கு என்ன வேணுமோ கொடுப்பான்ற. அந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் மகிமையாக யோசேப்பை உயர்த்தி வைத்திருந்தார். எத்தனை பேருக்கு புரியுது இது நான் சொல்றது? இப்படிதான் ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் உயர்த்தணும்னு நினைக்கிறார். இந்த இந்த வார்த்தை மகிமைன்ற வார்த்தை தான் பாத்தீங்கன்னா பைபிள்ல கபோத் இதுதான் ஃபுல்லா வருது. இதுதான் ஃபுல்லா வருது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பற்றியும் இதை எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில நீங்க இதை பார்ப்போம், இதை நம்ம பார்க்கலாம். ஸோ மனுஷன் வந்து அது போதும் நான் சொல்லிடுறேன். நம்ம ரோமர் 3:23 படிச்சால, பாவம் செய்து தேவ மகிமை அற்றானா மனுஷன் இந்த மகிமையை தான் இழந்து போனான். ஏன்னா பாருங்க, மனுஷன் இந்த மகிமை இழந்து போன உடனே, ஏதேன் தோட்டத்துல மகிமையை பாவம் செய்து இழந்து போன உடனே ஒரு சாபம் மனுஷன் மேல வந்துச்சு. இன்னைக்கு இந்த சாபம் உங்க மேல கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இது கிடையாது. ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால இது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதனால இது இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது. பட் உங்க புரிதலுக்காக நான் சொல்றேன், மகிமை இழந்து போன உடனே, அதாவது என்ன மகிமை? இந்த 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 செழிப்பு, இந்த அந்தஸ்து ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்து. ஏன்னா ஏதேன் தோட்டம் முழுவதும் மகிமை உள்ள ஒரு இடம். த ஹோல் ஆஃப் கார்டன் ஆஃப் ஈடம் இஸ் a glorious place. தேவனுடைய மகிமை அந்த இடத்துல நிரம்பி இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு. அதுல இருந்து அவன் வெளியேற்றப்பட்டான். ஏனென்றால் பாவம் அவனுக்குள்ள வந்துருச்சு. அப்ப என்ன ஆச்சு பாருங்க, மகிமை இழந்து போனோடனே ஒருவேளை சாப்பாட்டு கூட வந்து அவன் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் பாருங்க, ஆதியாகமம் 3:17 எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3:17 படிங்கம்மா. 3:17-18-19 இதுதான் நடந்துச்சு. மகிமை இழந்து போன மனுஷனுக்கு இதுதான் நடந்துச்சு. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்மித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்புக்கும் வெளியில் பயிர் வகைகளை புசிப்பாய். அடுத்தது, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நல்ல கவனிங்க. இது வந்து ஒரு சாபம். நல்ல கவனிங்க, இது வந்து ஒரு சாபம். இது எப்போ இந்த சாபம் வந்து மனுஷன் மேல வந்துச்சுன்னா, அந்த ரோமர் 3:23 படிச்சோம் பாத்தீங்களா? பாவம் செய்து மனுஷன் தேவ மகிமை அற்றவனாக மாறினான். தமிழ்ல போடுங்க, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனா. இது நடந்துச்சு. பாவம் செய்தோடனே தேவ மகிமை அற்றவர்கள்,
தேவ மகிமையிலிருந்து விழுந்து போனான். இது நடந்த உடனே ஆதியாகமம் 3, 17, 18, 19 இருக்க சாபம் மனுஷன் மேல வந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை சாப்பாட்டு கூட அவன் என்ன பண்ணுமா, நெத்தி வேர்வையை சிந்தி உழைக்கணும். அப்ப கூட என்ன போட்டிருக்குன்னா, நீ விதைப்ப, ஆனா அது முள்ளும் குறுக்கையும் தான் என்ன பண்ணும், விளைவிக்கும். ஸோ நீ அப்ப என்ன அர்த்தம், நீ என்னதான் எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட்டுக்கான பலன் வராது. எத்தனை பேர் புரியுது? எஃபர்ட்டுக்கான பலன் வராது. இது இன்னைக்கு உங்களுக்கு கிடையாது. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இது எனக்கு கிடையாது. ஏன் இன்னைக்கு உங்களுக்கு கிடையாதுன்னா, கலாத்தியர் 3:13 வாங்க. கலாத்தியர் 3:13 வாங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இதை நம்பிட்டு இருக்காங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, நெத்தியின் வேர்வையினால நம்ம சாப்பிடணும், நெத்தியின் வேர்வையினால நம்ம சாப்பிடணும் அப்படின்னு. அப்பதான் நினைச்சேன், ஐயோ ரொம்ப கஷ்டம் போலடா வாழ்க்கை. சின்ன வயசுல சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்குலாம். இதை ரொம்ப கஷ்டம்டா வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் உடைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆகி போயிடுச்சுங்க. இந்த கரெக்டா இல்லையாங்க? இதெல்லாம் உடைக்கிறதுக்கே நம்மளுக்கு பல வருஷம் ஆகி போயிடுச்சு. அதனால இதெல்லாம் திரும்ப திரும்ப பேச வேண்டியதா இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் பிரதர் திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை பேசுறோம், புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த காரியத்துக்கு போயிடுறேன். எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆகி போயிடுறேன். அதான் நான் போற சபையில எங்க பாஸ்டர் விசுவாசத்தை தான் அதிகமா பிரசங்கம் பண்ணுவார். எங்க பாஸ்டர் யாரோ கூப்பிட்டு போய் கேட்டிருக்காங்க, என்ன பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஃபெய்த்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, விசுவாசம் விசுவாசம். அப்போ சிம்பிளா சொன்னாரா, விசுவாசம் புரிஞ்சிருச்சுன்னா சொல்லு, அடுத்த டாபிக் போயிடுறேன் அப்படின்ட்டாரு. புரிஞ்சிருச்சு எல்லாம். இப்ப என்ன போல ஒரு விசுவாசி இந்த உலகத்திலே கிடையாது. மலையை பெயர்க்கிற விசுவாசம் எனக்குள்ள ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல போய் தள்ளி உண்டு போய் விழு அப்படின்னு நான் சொன்னாலும் அது நடக்கும். நான் கல்லறையை பார்த்து இயேசு நாமத்துல எலும்புன்னு சொன்னாலும் கல்லறையில இருக்க எலும்பி வருவான். அந்த அளவுக்கு விசுவாசம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க, நான் அடுத்த டாபிக் போயிடுறேன்ட்டேன். எத்தனை பேர் புரியுதுங்க? அதனாலதான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், புதுசா கேட்கறது முக்கியம் இல்ல, ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப கேட்டு உள்ள அதை இறக்குறது தான் முக்கியம். புதுசா கேட்கறது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சில நேரம் நல்லா இருக்குது பிரதர், புதுசா பரவாயில்ல பிரதர், புது படம் மாதிரி புதுசா ரிலீஸ் பண்றாரு வாரம். அது ஒன்றும் ஒர்க் ஆகாது. எங்கும் ஒன்றும் வேலை செய்யாது. புதுசா கேட்க ஒன்றும் வேலை செய்யாது. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? புதுசா கேட்டா அடுத்த வாரம் மறந்து போயிடும். ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கணும். நான் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் உட்காந்து, அந்த மெசேஜ்லாம். அதை நான் அடுத்தது அதை பேசலான் இருக்கேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு முக்கியன்றதை கேட்டுதான் அந்த மனசுல ஆழமா போச்சு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்குன்ட்டு. அதனாலதான் பாருங்க, திரும்ப 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 சத்தியத்தை உள்ள போய்கிட்டே இருக்கணும், உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கணும், உள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது உள்ள போய் நீங்களா அது மாறணும். ஹல்லேலூயா. நீங்களும் அந்த சத்தியம் எப்படி இருக்கணும், அப்படியே ஒன்னா பிணைந்து இருக்கணும். உங்க ஆள் மனசுக்குள்ள உள்ள போயிடணும், அது வெளிப்பாடா மாறிடணும். அது வரைக்கும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை கேட்கறது. நல்லா கவனிங்க, கலாத்தியர் 3:13 ரொம்ப அழகா போட்டிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. சோ ஆதியாகமத்துல 3, 17, 18, 19 சாபம் வந்துச்சுல, அந்த சாபம் இப்ப யார் மேல போயிருச்சு? கிறிஸ்து மேல போயிருச்சு. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்ட. நியாய பிரமாணத்தின் சாபம் அப்படின்னா உபாமம் 28:15 64 வசனம் வரைக்கும் சாபம் இருக்கு. உபாமம் 28க்கு போனீங்கன்னா, இப்ப போகாதீங்க நீங்க, 28வது அதிகாரம் டியூட்ரானமி 28ல 1-14 ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் ஆசீர்வாத வசனங்கள், ஆசீர்வதிக்கிற வசனங்கள். 15-64 சாப வசனங்கள். அதுல இந்த இது வரும். எந்த இது வரும்னா, இந்த ஆதியாகமம் 3 எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, 3, 17, 18 வரும். நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் இப்படி எல்லாம் வருது, வசனம் எல்லாம் இருக்கு. நீ வேலை செய்வ, இன்னொருத்த அதை எடுத்துட்டு போயிடுவான். இப்படி எல்லாம் வசனம் இருக்குங்க, அந்த சாப லிஸ்ட்ல இருக்குது. அதாவது நம்ம போய் பயிரிடுவோமா, இன்னொருத்த அறுவடை செஞ்சிருவானா, எப்படி இருக்கும், எவ்வளவு காண்டா இருக்கும். நீங்க போட்டு தண்ணியை ஊத்தி பயிரை வளர்க்க, இன்னொருத்த நீங்க எப்படி இருக்குன்னா, நீங்க மாமரத்தை வளர்த்துருவீங்களா, இன்னொருத்த மாங்காய் பிடிச்சி பறிச்சுட்டு போயிடுவானா, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாபம் போட்டிருக்கு. அதுதான் ஆதியாகமம் 3, 17, 18, 19 நெத்தி வேர்வையினால இருப்ப முள்ளும் குறுக்கையும் அது விளைவிக்கும், உன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அதுல வருது. இதை எல்லா சாபத்தையும் யார் ஏற்றுக்கொண்டா? கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. சொல்லுங்க, இந்த சாபம் எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமாகி. சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. ஆமென். ஒவ்வொரு நாளும் இதை நீங்க சொல்லணும், கிறிஸ்து எனக்காக சாபமாகி, கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நீங்களாக்கி மீட்டு கொண்டார்னா பாருங்க, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது, by becoming a curse for us, for it is written in the scriptures, cursed is everyone who hangs on the tree. அது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். Christ purchased our freedom. ஆம்பிளிஃபைட்ல Christ purchased our freedom, redeeming us from the curse. பர்ச்சேஸ்ட்னா விலை கொடுத்து நம்மளை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார்னு வந்தாலே நீங்க எதை புரிந்து கொள்ளணும் என்றால், ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய மீட்புக்காக ஒரு விலையை கொடுத்திருக்கிறார்.
புரியுதுங்களா? எங்கெல்லாம் மீட்டு கொண்டார், ரிடீம்டுன்னு வரும். புதிய ஏற்பாட்டுல பவுலோட நிருபங்கள்ல நிறைய இடத்துல இது எழுதுவார். ரிடீம்டுன்னு வரும். மீட்டு கொண்டார். அப்பனா புரிஞ்சுக்கணும், ஒரு பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. அந்த விலை என்ன தெரியுமா? இயேசுவின் ரத்தம். அதுதான் விலை. தி வெரி லைஃப் ஆஃப் ஜீசஸ். ரத்தம்னா நீங்க ரொம்ப சாதாரணமான என்ன ரத்தம் தான். வேதம் தெளிவா சொல்லுது. லேவியராமம் 17வது அதிகாரத்துல எல்லாம் போட்டிருக்கு, மாம்சத்தின் ஜீவன் ரத்தத்துல இருக்கான். அதாவது ஒருத்தருடைய ஜீவனே ரத்தத்துல தாங்க இருக்கு. இப்ப என்ன, நான் இப்ப ஜீவனோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் ரத்தம் நல்லா இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நான் ஜீவனோட இங்க உட்காந்துருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? மை பிளட் இஸ் வெரி குட், மை பிளட் இஸ் ஹெல்த்தி. என் ரத்தம் வந்து நல்லா இருக்கு. அதனாலதான் நீங்க எந்த பிரச்சனைன்னு போனாலும் டாக்டர்கிட்ட முதல்ல என்ன டெஸ்ட் எடுக்க சொல்லுவாரு? பிளட் டெஸ்ட் தான் எடுக்க சொல்லுவார். எந்த பிரச்சனைன்னு நீங்க போனீங்க பிரதர், டாக்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, டாக்டர் எனக்கு அந்த பிரச்சனைன்னா அப்படியே பார்ப்பாரு. அப்படியே பார்த்துட்டு ஓகே ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி தரேன், போய் அதை எடுங்கன்னு. கரெக்டா? எத்தனை பேருக்கு புரியுது? அதை பார்த்துட்டு தான் அடுத்தது என்ன பண்ணணும்னு போவாங்க. அதுல என்ன தெரியுதுன்னு பார்ப்பாங்க. சோ ஒரு மனுஷனுடைய ஜீவன் வந்து எதை சார்ந்து இருக்கிறது? அவனுடைய ரத்தத்தை சார்ந்துதான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ரத்தம், இந்த மனுஷனின் ரத்தம் வந்து பாவத்தினால் கரைப்பட்டதுனால இந்த ரத்தத்துல இருக்க ஜீவன் வந்து என்ன பண்ணல? செயல்படல. புரியுதுங்களா? என்னைக்கு ஆதாம் பாவம் பண்ணானோ மனுஷ ரத்தத்துக்குள்ள பாவம் உள்ள வந்துருச்சு. அதனால ஜீவன் ஒர்க் ஆகலாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாவம் இல்லாத மாசற்ற பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். இப்ப புரியுதுங்களா ஏன் அவர் ரத்தத்தை சிந்தினாரு? ஏன் இயேசு வந்து ரத்தத்தை சிந்தனுங்க? வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே. நான் கூட யோசிச்சேன், ஏன் ஆண்டவரே வேற ஏதாவது பண்ணிருக்கலாமே, எதுக்கு போய் சிலுவையில போய் மறிக்கணும் ஆண்டவரே? வேற ஏதாவது நீங்க ஆண்டவர், நீங்க வேற ஏதாவது கூட ஐடியா பண்ணிருக்கலாமேனா? இல்ல, என் ரத்தத்துல பாவம் உள்ள போயிருச்சு, இப்ப என் ரத்தத்தை வந்து பரிசுத்தமாகணும். அதனால அவருடைய பாவம் இல்லாத பழுதற்ற மாசற்ற பரிசுத்த ரத்தத்தை அவர் சிந்தினார். பாவ நிவாரணமாக சிந்தினார். as an atonement for my sin. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? சோ இன்னைக்கு அவர் ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறதுனால என்னுடைய ரத்தத்துல வியாதி வர முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐ பிலீவ் இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ், therefore no disease can enter my blood. இதை தான் நீங்க விசுவாசிக்கணும். டயபிட்டிஸ், பிபி, தைராய்டு இது எதுவுமே கிடையாது இயேசுவின் நாமத்துல. என்னுடைய ரத்தம் பர்ஃபெக்டா இருக்கு, என்னுடைய ஹீமோகுளோபின் பர்ஃபெக்டா இருக்கு, என்னுடைய ரெட் பிளட் கார்பசல்ஸ் அதாவது சிவப்பு அணுக்கள் பர்ஃபெக்டா இருக்குது, என்னோட ஒயிட் பிளட் வெள்ளை அணுக்கள் பர்ஃபெக்டா இருக்கு, என்னோட பிளேட்லெட்ஸ் பர்ஃபெக்டா இருக்கு இயேசுவின் நாமத்துல. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு விலைக்கரையத்தை கொடுத்தார். இது யாருமே கொடுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட விலைக்கரையத்தை. சோ அது மட்டும் இல்லாம இந்த ரத்தம் வந்து நம்மள என்ன பண்ணிருக்கான்? சாபத்துல இருந்து எடுத்துருச்சு. ஏன்னா ரத்தத்துக்குள்ள வந்து மரணம் வந்தோன்னா சாபம் வந்துருச்சு, எல்லா தீமையும் மனுஷனுக்குள்ள வந்துச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா நீங்க? நான் பார்த்திருக்கேன் கண்ணால. இந்த தலைமுறை சாபம்னுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைமுறை சாபம்னா ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும் அவங்களுடைய தாத்தா, அது அப்படியே அவங்க அப்பாவுக்கு வந்திருக்கும், அவங்க அப்பாட்ட இருந்து மகனுக்கு வந்துடும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடையாது. சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏனென்றால் நான் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டேன். என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு நீங்க இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்களோ, அன்றைக்கு அந்த தலைமுறை சாபம் எல்லாம் உடைக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தில். அது இன்றைக்கு உங்களுக்கு கிடையாது. சோ ரட்சிக்கப்பட்ட உட்காந்து ஐயோ தலைமுறை சாபம், அது உங்களுக்கு கிடையாது. பிளீஸ், அது உங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சிலுவையில முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா நிறைய ரட்சிக்கப்பட்டவங்களே இன்னைக்கு அதை விசுவாசிட்டு இருக்காங்க. பிரதர், இந்த பூர்வீக சாபம் இருக்கான் பிரதர், இந்த தலைமுறையா இருக்கான் பிரதர், இதெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் நம்ம மீட்டிங்ல. 3ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பாராம் பிரதர் அவரு. 3ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிச்சா தாங்குவீங்களா? என்னங்க, கடவுள்லாம் விசாரிச்சா தாங்குவோமா நம்ம? அந்த அளவுக்கு இப்ப கெப்பாசிட்டி இருக்கா நம்மளுக்கு? அவர் விசாரிக்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் விசாரிச்சு அந்த விசாரணையில இருந்து விடுபட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர்லாம் விசாரிச்சா யாரும் தாங்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இயேசு அனுப்புனாரு. எப்பா, என்னுடைய மகன் வருவான், அவன் எல்லா விசாரணையில இருந்து உன்னை விடுதலை ஆக்குவான். அதுக்குதான் இயேசு வந்தார். இயேசுவோட இன்னொரு வேலை என்ன தெரியுமா? பரிந்து பேசுவது. நமக்காக பரிந்து பேசுகிறார்னு யோவான் எழுதுறார், 1 யோவான்ல. பிசாசு வந்து சொல்றான், இவன் கிரண் பால் உனக்கு தெரியுமா, அவன் அப்படி பண்ணிட்டான், கிரண் பால் உனக்கு தெரியுமா, அப்படி பண்ணிட்டான். அப்ப இயேசு சொல்றாரு, இல்ல கிரண் பால் என் பையன், அவனுக்காக நான் ரத்தம் சேர்ந்திருக்கேன்னு சொல்லி பரிந்து பேசிக்கொண்டு. எந்த விசாரணை கமிஷனும் உங்க மேல கிடையாது இன்னைக்கு. சொல்லுங்க, என் மேல எந்த விசாரணை கமிஷனும் கிடையாது. எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்ற ஒருத்தர். இதுதான் எழுதுறாரு, 1 யோவான்ல எழுதுறாரு பாருங்க. படிச்சிருவோம் அந்த வசனத்தையும். அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா, அந்த பரிந்து பேசுகிறார் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து அட்வொகேட் அப்படின்னு வரும் இங்கிலீஷ்ல. வந்து இங்கிலீஷ்ல அட்வொகேட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க, அப்படியே யூஸ் பண்றாங்க. பரிசுத்தாவியானவரும் நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்தாவியானவருடைய இன்னொரு அர்த்தம் வந்து பாராக்ளிட்டோஸ்னா அட்வொகேட்.
வாங்க, 1 யோவான் 2:1. 1 யோவான் 2:1. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ம். இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ம். ஒருவன் பாவம் செய்வானானால் ம். நீதிபரராய் நீதிபரராய் இருக்கிற இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய இது நல்லா கவனிங்க. இது யாருக்காக எழுதப்பட்டிருக்குன்னா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்காக எழுதப்பட்ட வசனம் அது. இது ரட்சிக்கப்படாதவங்களுக்காக எழுதப்படல. ரட்சிக்கப்பட்ட பிறகும் நம்ம சில நேரம் சில தவறுகள் செய்யறோமா, சில பாவங்கள் செய்யறோமா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? கையெல்லாம் தூக்க வேண்டாம், மனசுக்குள்ளே கை தூக்கிக்கோங்க. சரிங்களா? செய்யறோமா இல்லையாங்க? செய்யறோம். அதெல்லாம் யாரும் மறைக்க முடியும். யாரும் இங்க இயேசுவை போல இன்னும் யாருமே முழுமையா மாறல. ஆனா ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவோட ரத்தம் நம்மள மீட்டு எடுத்துருச்சு. இன்னைக்கு பாவம் நம்மளே ஆளுகை செய்யல. பாவம் நம்மளே ஆளுகை செய்யல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். we are not under the rulership of sin. பாவம் நம்மளே ஆளுகை செய்யல. ஆனாலும் சில நேரம் மாம்ச பலவீனத்தினால சில காரியங்களை செய்து விடுறோம். கரெக்டா? ஏதோ ஒரு மாம்ச பலவீனத்துல ஏதோ யாரைய பத்தி திட்டி விட்டுறோம், யாராவது ஏதோ பண்ணி விட்டுறோம், பொறாமப்படுறோம், கவலைப்படுறோம். கவலைப்படுறதும் பாவம் தாங்க. கவலைப்படுறது பெரிய நீதிமான்லாம் கிடையாது. நீங்க கவலைப்படுறதுனால பெரிய நீதிமான்லாம் கிடையாது. கவலைப்படுறதும் பாவம் தான். விசுவாசம் இல்லாத எல்லா காரியமும் பாவம் தான். இதுதான் ரோமர்ல பவுல் எழுதுறாரு. விசுவாசமற்ற எல்லா செயலும் பாவம் தான். அவர்களுக்காக எழுதப்பட்ட. அதனால்தான் அது எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா யோவானு, என் பிள்ளைகளே. யார பிள்ளைகள்னு ஆண்டவர் சொல்வாரு? தம்முடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களை தான் ஆண்டவர் பிள்ளைகளே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதே வார்த்தையை தான் யோவான் கடைசி அதிகாரத்துல அந்த கலிலேய கடல்ல போயிட்டு இவங்க எல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருப்பானுங்க. இயேசு விட்டுட்டு ஓடிடுவானுங்க எல்லா பயிர்களும். அப்ப ஆண்டவர் போய் பிள்ளைகளே அப்படின்னு இயேசு போயிட்டு. கரெக்டா? பிள்ளைகளே, சாப்பிட ஏதாவது இருக்குதான்னு யாரை போய் சொல்லுவாரு? விட்டுட்டு ஓடினவனெல்லாம் பிள்ளைகள்னு. யார பிள்ளைன்னு விட்டுட்டு ஓடனவன பிள்ளைன்னு போயிட்டு. இப்படிப்பட்ட ஆண்டவரெல்லாம் நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. இவ்வளவு நல்லவரெல்லாம் பார்த்ததே கிடையாது நான் உலகத்துல. ஆமே. அதே வார்த்தை தான் இங்க யூஸ் பண்றாங்க. பிள்ளைகளை, வசனத்தை போடுங்க. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அதாவது என்ன சொல்ல, பாவம் செய்யாதபடிக்கு தான் எழுதுறேன். ஆனாலும் பாருங்க, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஆமென். அதான் நான் சொல்றேன், பயப்படாதீங்க. உங்க வீக்னஸ் கர்த்தருக்கு புரியும். அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவரை பெரிய ஆளுங்க. அவரை போல நல்லவர் யாரும் கிடையாது. எல்லாம் தெரியும் அவருக்கு. நீங்க பயப்படாதீங்க. ஐயோ ஆண்டவரே, தெரியாம பண்ணிட்டேன். அவர் மேல சொல்லாதப்பா, எல்லாம் தெரியும்ப்பா எனக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்பட, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ என்கிட்ட வந்துட்டல, நீ என்ன நம்பு, நான் அவனை பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் கிட்ட போக 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 எந்த பலவீனம், எந்த பாவங்கள்லாம் உங்களை போட்டு இழுத்துட்டு இருக்கோ, உங்களை போட்டு அமுக்கிட்டு இருக்கோ, அதெல்லாம் அப்படியே விடுதலை ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். சில பேர்லாம் வருவாங்க, பிரதர் நான் ரொம்ப ரொம்ப இதா உணர்றேன் பிரதர், ரொம்ப ரொம்ப என் மனசுல ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, எனக்கு ஜெபமே பண்ண பிடிக்கல. சார், நீங்க தான் ஜெபம் பண்ணணும். முதல்ல எவன் மனசுல ரொம்ப குற்றமா இருக்கோ அவன் தான் ஆண்டவர்கிட்ட போகணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் ஆண்டவர் தேவை. ஆமென். யாருக்கு ரொம்ப ஐயோ என் மனசெல்லாம் ஒரே இதா இருக்குன்னு சொல்றீங்களோ, நீங்க தான் ஆண்டவர்கிட்ட போகணும். ஏன்னா உங்களை தான் ஆண்டவர் தேடிட்டு இருக்காரு. எத்தனை பேர் புரியுதுங்க? எங்க வீக் ஸ்டூடெண்ட் தானே டியூஷனுக்கு போனோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம், நான் டியூஷனுக்கு போவோம். எத்தனை பேர் புரியுதுங்க? வீக் ஸ்டூடெண்ட் தானே என்னங்க, புரியுதுங்களா இல்லையா? நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரதுக்கு முன்பதாக நீ எல்லா பாவத்தையும் இது பண்ணிட்டு வான்னு சொல்றவரே போய் தான் சொல்லிட்டு இருக்காரு. சொல்றவரே போய் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஞாயிற்று என்ன அவருக்கே தெரியும் அவரை பத்தி. புரியுதுங்களா உங்களுக்கு? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா, ஆமென். சோ பாருங்க, எங்க வேற டாபிக் வந்துட்டோம். அப்படியே நம்ம இதை விட்டுட்டு சோ எங்க இருந்தோம்? ஆண்டவரே பாத்தீங்கன்னா தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல தேவ மகிமையை வெளிக்காட்டுறாரு. எப்படி காட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, யோவான் 2வது அதிகாரத்துல வாங்க. அந்த கானா ஒரு கல்யாணத்துக்கு போறாங்கல்ல, எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் போறாங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இதுல என்னன்னா, அந்த முதல் வசனம் தான், 2வது வசனம். யோவான் 2:2 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். போடுங்க. யோவான் 2:2. இருங்க மாத்துட்டோம். அட்மின் இதுல இருக்கிறார், ஒரு மகிமையினால நிரப்பப்பட்டு விட்டார். ஓகே, போடுங்க, படிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இங்கிலீஷ் ஜீசஸ் NKJV போடுங்க.
ம். Now both Jesus and his disciples were invited to the wedding. உங்க வீட்டில் ஏதாவது திருமண காரியத்தை நீங்க ஒழுங்கு செய்து கொண்டு இருக்கிறீங்க, உங்க 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 மகளுக்கோ உங்க மகனுக்கோ திருமண காரியம் ஒழுங்கு செய்றீங்க, இல்ல திருமணம் நடக்க போது அடுத்தது உங்க மகனுக்கோ மகளுக்கோ உங்க திருமண அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்விடேஷன்ல வசனம் தேடுறீங்கன்னா இந்த வசனத்தை போடுங்க. அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். இயேசு அவருடைய இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். Now both Jesus and his disciples were invited. இது போடுங்க உங்க அட்டையில. சஜஷனா தான் கொடுக்குறேன், சரிங்களா? உங்களுக்கு எனக்கு பிடிச்ச வசனம் தான் கொடுக்குறேன். என் பிள்ளை கல்யாணத்துல போடுவேன்னா அதை உங்களுக்கும் சொல்றேன். போடுங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? இயேசுவும் சீஷர்களும் எங்க வராங்களாம்? திருமணத்துக்கு வராங்களாம். ரொம்ப அழகான வசனம். இது வச்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் கேட்பாங்க என்கிட்டலாம், என்ன போடலாம் பிரதர், நான் இப்பயே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதை வச்சுக்கோங்க. நீங்க அப்பா கேட்டாலும் இதான் சொல்லுவேன். இப்பயே தீர்க்க தரிசனமா கொடுக்குறேன் உங்க வீட்டுல திருமணங்களுக்காக. அமேன். சோ இயேசு சீஷர்களும் போறாங்க. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். 3வது வசனம் படிங்க டக்குன்னு. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை வரவில்லை என்றார். ஓகே. இப்போ நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா இயேசு என்ன பண்ணுவார்னா, அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு 6 ஜாடிகள்ல தண்ணீரை நிரப்புங்க. தண்ணீரை நிரப்பிட்டு அந்த தண்ணீரை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, 7வது வசனம் போடுங்க. 7வது வசனம் போடுங்க. 7th verse படிங்கம்மா. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அடுத்தது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்திற்கு கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். என்ன மேட்டர்னா, திராட்சரசம் தீந்து போச்சு, பிரியாணி தீந்து போச்சு, இதான் மேட்டர், சரிங்களா? ஸோ உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, தண்ணியை நிரப்புன்றார். இதுதான் விசுவாசம். பாருங்க எப்படி விசுவாசம் வேலை செய்யுதுன்ட்டு. தண்ணியை நிரப்புன்ட்டார். அவன் நிரப்புறவன் யோசிச்சிருப்பான், என்ன அந்த ஆளுக்கு பைத்தியத்தையும் முடிச்சிருச்சான்ட்டு. ஆனாலும் பாருங்க அவன் வேலை செய்யறான் கரெக்டா. நான் யாரை ரொம்ப பாராட்டுவேன்னா இந்த இடத்துல வந்து 2 பேரை ரொம்ப பாராட்ட விரும்புறேன் இந்த இடத்துல. ஒன்னு வந்து கண்டிப்பா ஆண்டவரோட மகிமையினாலதான் நன்மையினாலதான் நடந்துச்சு. ஸோ மகிமையும் கனமும் ஆண்டவருக்கு தான். அது நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா 2 பேரை பாராட்டணும். 2 பேரோட விசுவாசம் இன்வால்வ் இருக்கும்னா, ஒன்னு மரியாள், இயேசுவோட அம்மா. அந்த அம்மா பாருங்களேன், இயேசு சொல்றாரு 4வது வசனத்துல, ஸ்திரீயே உனக்கு என்ன அப்படின்றாரு. என்ன எது என் வேலையை வரல. அந்த அம்மா மதிக்கவே இல்லை. பாரு, என் பையன் அப்படிதான் பேசுவான், நீ போய் அவன் சொல்றது செய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது அந்த அம்மா. கவனிச்சு பாத்தீங்களா? 4வது வசனத்துல, 4வது வசனம் போடுங்க. அவர் வந்து ஸ்திரீயே என் வேலை வரவில்லை, நான் இப்போ அற்புதம் செய்ய முடியாது அப்படிலாம் சொல்றாரு. அந்த அம்மா மதிக்கவே மாட்டேங்குது. அந்த அம்மா அப்படிதான் சொல்றாரு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை வரவில்லைன்றாரு. அடுத்தது அந்த அம்மா எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க. 5வது வசனம் போடுங்க. அந்த அம்மா அதை மதிக்கவே இல்லை. அந்த அம்மாவை என்ன மதிக்கவே இல்லைன்னா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 5வது வசனம் போடுங்க. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்குது அந்த அம்மா. இயேசு நினைச்சிருப்பார், இந்த அம்மாக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு இங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த அம்மா கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பார். இதுதாங்க ரியல் விசுவாசம். பாருங்க, இதெல்லாம் எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படியே எழுதி இருக்காருன்னா, இதுதான் ரியல் விசுவாசம். சில பேர்லாம் வந்து கர்த்தர் சித்தமானார் அப்படின்னுவாங்க. நீங்க தைரியமா கேட்கறது தான் கர்த்தர் சித்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தமானால் தைரியமா கேட்கறது தான் கர்த்தர் சித்தம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தைரியமா கேட்கறது தான் கர்த்தர் சித்தம். பாதி பேர் நம்ம கிறிஸ்தவத்துல கர்த்தர் சித்தமானால்னே சொல்லியே வாழ்க்கை ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. எனக்கு தெரியும், வாழ்க்கை ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஒரு வீடு கட்டணும்னா கர்த்தர் சித்தமான, கர்த்தர் எங்க சொல்றாரு அங்கதான் வீடு வாங்குங்க, அதான் கர்த்தர் சித்தம். உங்களுக்கு எங்க வேணுமோ போய் வாங்கிக்கோங்க, போய் கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார் அழகா. அதை விட்டு போட்டு மண்டையை போட்டு குழப்பி, என்னங்க புரியுதுங்களா இல்லையாங்க? சில பேர் திருமணத்துல போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் சித்தம் எதுனே தெரியல பிரதர். போய் 4 பேரை பாருங்க, 4 மாப்பிள்ளை பாருங்க, 4 பொண்ணை பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அழகா வழி நடத்துவார். அதனால்தான் ஆபிரகாம் அனுப்பி விட்டாரு வேலைக்காரன், நீ கிளம்பி போயா, ஆண்டவர் காட்டுவாரியா அப்படின்ட்டு. வீட்லயே உட்காந்துட்டு இல்ல ஆபிரகாம், கர்த்தர் காட்டுவார் என் மகனுக்கு ஈசாக்கு. இப்படியே வீட்லயே உட்காந்து இருந்தாருன்னா 60ஆம் கல்யாணம் தான் ஸ்ட்ரைட்டா பண்ணிருப்பாரு ஈசாக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சில பசங்க வந்து கேட்பாங்க என்கிட்ட, பிரதர் நான் படிச்சு முடிச்சுட்டேன், எந்த வேலைக்கு போகணும், கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ வேலை பாக்குறதா என் கர்த்தர் சித்தம், என்ன வேலை கிடைக்க போய் முதல்ல வேலையை சேரு. புரியுதுங்களா? ஏன்னா பாதி பேருக்கு என்னன்னா, கர்த்தர் சித்தம், நான் கும்பகோணம் கலெக்டர் ஆகணும் போல, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கும்பகோணம் கலெக்டர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். சும்மா டைரக்டா கும்பகோணத்துல கலெக்டர் ஆக்கிட மாட்டாங்க கொண்டு போய் அவங்களை. இதனா கும்பகோணம் டிகிரி காப்பியா போனோடனே கொடுக்கறதுக்கு.
புரியுதுங்களா? நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து கேட்பாங்க என்கிட்ட, எந்த வேலைக்கு போகணும் பிரதர் சொல்லுங்க, எதப்பா இது? முதல்ல போய் கிடைக்கிற வேலையை செய்யா. எந்த வேலை கிடைக்குதோ நல்லா செய்யுங்க எடுத்து. அப்புறம் ஆண்டவர் அப்படியே உங்களை நடத்தி கொண்டு போவார். வேலை செய்யாம இருக்கிறது தான் வேலை செய்யாம இருக்கிறீங்களா, அது கத்தர் சித்தமே கிடையாது. வேலை செய்யறது கத்தர் சித்தம். என்ன வேலை கிடைக்குது போய் போய் அட்டன் பண்ணுங்க. எந்த இன்டர்வியூ போதோ அட்டன் பண்ணுங்க, போங்க போய் பண்ணுங்க. எத்தனை பேர் புரியுதுங்க உங்களுக்கு சொல்றது? ஹலோ, என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் அப்படிதான் என்னை வந்து குழப்பி விட்டாங்க நிறைய பேர். கத்தர் சித்தம் கத்தர் சித்தன். அப்போ நான் என்னுடைய சபையில ஒரு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டேன், அண்ணன் நான் என்ன பண்ணணும்னு தெரியலண்ணே, ஊழியம் பண்ணணுமா இது பண்ணுமா? ஒரே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். இன்னைக்கும் வார்த்தை நான் சொன்னார், ஃபர்ஸ்ட் கோ அண்ட் ஒர்க் சம்வேர் அப்படின்னாரு. இப்படிதான் ஒரே வார்த்தை தான் சொன்னார். வேற எதுவும் நான் சொல்ல, முதல்ல ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறேன் அப்படின்னாரு. ஏன்னா எல்லாம் குழப்பி விட்டானுங்க என்ன. கத்தர் சித்தம் கிறிஸ்தவம் வந்து குழம்பிருச்சு. நம்மள மாதிரி குழப்பவாதிகள் யாருமே கிடையாது சபையில. குழப்பி விடுறதுலயே ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஆளுங்களாம். நான் அப்படியே குழம்பி போயிருந்தேன். வேலைக்கு போலாமா ஊழியத்துக்கு போலாமான்ட்டு. 22 வயசு தான் ஆகுது. குழம்பி போய் உட்காந்துருக்கேன். ஒருத்தர் சொல்றாரு போய் பாஸ்டருக்கு படிங்கன்றார். ஒருத்தர் 5 வருஷம் போய் பாஸ்டருக்கு படிங்க. ஏற்கனவே 4-5 வருஷம் காலேஜ் வர படிச்சிருக்கேன். இல்லை 5 வருஷம் படிச்சா எப்பத்த படிச்சு முடிக்கிறது, நம்ம படிச்சு படிங்க பாஸ்ட் ஆகுன்றாரு. ஒருத்தர் இப்படி சொல்றாரு. குழம்பி போய் இருக்கிறேன். அப்போ போய் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஊழியமா என்னன்னு தெரியல. அப்போ ஒன்னே சிம்பிளா சொன்னார். ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டு முடிச்சிட்டாரு. கோ அண்ட் ஒர்க் சம்வேர்னாரு. போய் முதல்ல வேலை செய்யினார். அப்படி அன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தை என்னோட பேசினார். நான் போய் டக்குன்னு எந்த எந்த வேலையெல்லாம் பார்க்கல. போய் ஏதோ ஒன்று ஒருத்தன் சொன்னா இங்க இருக்கு, நான் போன நேரம் அப்ளை பண்ண போயிட்டே இருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்துட்டு கத்த சித்தாந்த பிரதர் எந்த வேலைக்கு ஆண்டவர் போக சொல்றாரு பிரதர். நீங்க போய் பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா யாரை தெரியுமா ஆண்டவர் உயர்த்துறாரு? எவன் வந்து கொடுத்த வேலையை செஞ்சானோ அவனை தான் ஆண்டவர் உயர்த்தினார். நீங்க போய் பைபிள்ல படிச்சு பாருங்க. எந்த வேலையை கொடுக்குறானோ ஒழுங்கா செய்வான் அவனை தான் ஆண்டவர் உயர்த்துவார். ஆடை கொடுத்தாங்க தாவீது, ஒழுங்கா மேய்ச்சா ஆண்டவர் அவனை வைத்துட்டார். யோசேப்பை கொண்டு தரையை தொட, டேபிள்ல தட, வீட்டை பெருக்கி கூட்டு, இது பாத்திரத்தை கழுவி வைனாரு போத்திபார். அதை ஒழுங்கா செஞ்சா அவன் ஆண்டவர் வைத்தினார். எத்தனை பேர் புரியுதுங்க? கொடுக்கிற வேலையை ஒழுங்கா செய்யறவனை தான் ஆண்டவர் உயர்த்த முடியும். கத்தர் சித்தமான வேலையை தான் நான் செய்வேன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். 2வது வருகை வந்துடும், ஸ்ட்ரைட்டா போயிட வேண்டியதான் நீங்க அவரோட. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இப்படிதான் பாதி பேர் வந்து அவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. கத்தர் சித்தமானால் கத்தர் சித்தமானால் கத்தர். இருக்கிறத செய்யுங்க சார், இருக்கிறத செய்யுங்க முதல்ல. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றத? நீங்க செய்ய செய்ய, நீங்க வேலை செய்ய செய்ய, நீங்க ஒரு காரியத்துல முன்னேறி செல்ல செல்லதான் ஆண்டவர் காரியங்களை உங்களுக்காக வந்து செய்து காட்டிக்கொண்டே வருவார். வழியா நீங்க நடக்காம எப்படி வழி காட்டும்? கூகுள் மேப்பே பாத்தீங்கன்னா நீங்க வந்து நடந்தாதான் அடுத்த வழியை காட்டும். நீங்க இங்கே நின்றுட்டீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் கூகுள் மேப். பாத்துருக்கீங்களா? இப்போ நான் இங்கே டி நகர்ல இருக்கேன். இங்கே டி நகர்ல இருந்து நான் வளசரவாக்கம் போகணும். சரிங்களா? வளசரவாக்கம் போகணும். நான் மேப்பை போடுறேன். இங்க இருந்து போட்டுட்டு நான் அப்படியே இருக்கிறேன். என்ன மேப்பு மூவே ஆக மாட்டேங்குது? ஏங்க நான் மூவ் ஆனாதாங்க அது மூவ் ஆகும். என்னங்க நான் மூவ் ஆனாதான் அது மூவ் ஆகும். கரெக்டா இல்லையா? என்ன இப்படியே நிக்குது? நான் வளசரவாக்கம் போகணும், அது என்ன இப்படியே காட்டிக்கிட்டு இருக்கு, இப்படியே காட்டிக்கிட்டே இருக்கு. நேரா போ நேரா போ நேரா போ. அதான் நேரா போன்னு காட்டுது இல்ல, போக வேண்டியதானே. போனாதானே அடுத்தது உஸ்மான் ரோடுக்கு போவோம், அடுத்தது கோடம்பாக்கம் பிரிட்ஜில் ஏறி இறங்கணும், அடுத்தது ஆர்காட் ரோடுக்கு போகும்னு சொல்லும், அடுத்தது வடபழனிக்கு போகும்னு சொல்லும். அதெல்லாம் தாண்டினாதான் வளசரவாக்கம் போக முடியும். அது இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன உண்டா? அதான் தூக்கிட்டு போவாங்களே. பாதி பேர் இப்படிதான் உட்காந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? எத்தனை பேர் புரியுது? How many people to understand? Hallelujah. Amen. சோ இங்க நல்லா கவனிங்க. மேரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபெய்த் அவங்களுக்கு. ஏன்னா மேரிக்கு நல்லா தெரியும் இவர் தேவகுமாரன்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேரிக்கு வந்து 100% தெரியும். ஏன்னா யார்கிட்ட வந்து தூதன் பேசினாரு? மேரிகிட்ட தான் வந்து பேசுறாரு. தேவகுமாரனே பிறக்க போறோம்னா நமக்கு நல்லா தெரியும் இவரு நம்ம பையன் சாதாரண ஆள் கிடையாது. இவர் நினைச்சா என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு சொல்லிடுச்சு, அப்பா என் பையன் சொல்றது ஒழுங்கா செஞ்சிரு அப்படின்ட்டு. அந்த வேலைக்காரங்களும் அடுத்தது நம்ம யாரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேலைக்காரங்களை சொன்ன உடனே போய் தண்ணியை ஊத்துறானுங்க பாருங்க. ஒரு கேள்வி கேட்கல, சொன்னோடனே போய் ஊத்துறேன். என்ன அம்மா சொல்லியிருக்கோம், இந்த பாரு என் பையன் யாருன்னு தெரியாது, என்னால சொல்ல முடியாது, சில டீட்டெயிலாம் சொல்ல முடியாது, என் பையன் திட்டுவான், ஏன்னா ஏசு சொல்லியிருந்தா யாருக்கு சொல்லக்கூடாதுன்ட்டு திட்டுவான், அதனால ஒழுங்கா சொல்றதை மட்டும் செஞ்சிரு பொழைச்சிப்பு அப்படின்னு. அவனுக்கு சரி கப்புச்சுப்புன்னு போய் ஊத்திட்டானுங்க தண்ணியை. ஊத்திட்டு பாத்தீங்கன்னா மொண்டு எடுன்றாரு. மொண்டு எடுத்துட்டு போனா அது அப்படிப்பட்ட ஒரு அருமையான திராட்சரசம் கிடையாது. அது பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க 10வது வசனம் படிமா. 10வது வசனம் 10th verse யோவான் 2:10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா. இது பாருங்க, இந்த பிரச்சனை அப்பயும் இருந்திருக்கு போல. ஏன்னா நான் சில திருமணத்துக்குலாம் போகும்போது, கல்யாணத்துக்குலாம் போகும்போது முதல்ல வந்து பிரியாணி போடும்போது 4 பீஸ் போடுவானுங்க. சரிங்களா? அடுத்த ரவுண்டு கேட்கும்போது பீஸே வராது, வெறும்
பிரியாணியை கொடுப்பான். இப்படிதான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு. ஃபர்ஸ்ட் இதுல ஒரு 3 பீஸ் போட்டாரு. நான் அவனை கூப்பிட்டேன். நான் பீஸ் கம்மியா இருந்தா உடனே கூப்பிட்டுருவேன். இங்க வாங்க, இங்க பீஸ் போடுன்றேன். நான்லாம் கொஞ்சம் ஓப்பனா பேசிடுவேன். அதனாலும் கூப்பிட்டு கொஞ்சம் பீஸ் போடுன்னு அவன் சொல்றான். சார் 2வது தடவைலாம் பீஸ் போட முடியாது. நான் அவனுக்கு சொன்னது பாரு, ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒழுங்கா போடல, ஒழுங்கா போட்டுரு அப்படின்னு வந்து போட்டு போனான். நான் கேட்ட உடனே பக்கத்துல ஒருத்தர் சப்போர்ட் வர எனக்கு, அவர் பிரதர் கேட்கறாருல போடுங்க அப்படின்ட்டு. கேளுங்கள் அப்பொழுது தரப்போடும். வாயை திறந்து கேட்டாதான் கிடைக்கும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது ஆண்டவர்கிட்டையும் கேட்கணும், பிரியாணி பரிமாறட்டும் கேட்டாதான் கிடைக்கும். அப்படியே உட்காந்துட்டு இருக்க கூடாது. கத்த சித்தமான எனக்கு இன்னைக்கு பீஸ் வரட்டும் அப்படின்லாம் உட்காந்துட்டு கூடாது. கேட்டு வாங்கிக்கணும் எல்லாத்தையும். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு சொல்றது? புரியுதுங்களா? சோ இதேதான் அங்கேயும் நடத்திருக்கானுங்க. யாரு முதல்ல நல்ல ரசத்தை ஊத்துறது, அதுக்கப்புறம் போக போக தண்ணி கலந்து, இந்த சாம்பார்ல தண்ணி கலந்து ஊத்துவாங்களா, அது மாதிரி தண்ணி கலந்து ஊத்தி விடுறது. அதான் இவங்க ஆச்சரியப்பட்டாங்க, நல்ல ரசம் வந்துருச்சுன்னு. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து இந்த நல்ல ரசமா கடைசியில தண்ணி அது முக்கியம் இல்ல. அடுத்து பாருங்க 11வது வசனம் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். படிங்க. இவ்விதமாக ஆ, இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து ஆ, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய ஆ. சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இவ்விதமாக முதல் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். என்ன செய்தாரு? பந்தியில திராட்சரசத்தை உண்டாக்கினார், பெருக செய்தார். இது எதுக்கு ஈக்குவலா சொல்றாரு ஆண்டவரு? மகிமைக்கு ஈக்குவலா எழுதுறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? திஸ் இஸ் ஈக்குவல் டு த க்ளோரி ஆஃப் காட் எழுதுறாரு பரிசுத்த ஆவியானவர். வெட்டிங் ஆஃப் கேனான், வைன் மேக் நியூ வைன் ஈக்குவல் டு க்ளோரி. ஆண்டவர் இப்படிதான் எழுதுறாரு. கானா ஒரு கல்யாணத்துல புதிய திராட்சரசம் உண்டாச்சு. அது எதற்கு இதா இருக்குதா? நிகரா இருக்குதா? தேவனுடைய மகிமைக்கு. ஹalleluya. ஏன்னா கானா ஒரு கல்யாணத்துல புதிய திராட்சரசம் உண்டானது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இன்றைக்கு அவர் புதிய திராட்சரசத்தை கொண்டு வந்துட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்ததுனால நம்ம எல்லாம் எதுக்குள்ள வந்துட்டோம்? இப்போ பரிபூர்ணத்துக்குள்ள வந்துட்டோம், குறைவுக்குள்ள இல்ல. பாருங்க, பந்தி முடிகிற நேரத்துல ஏங்க 6 கற்சாடிகள் முழுவதும் திராட்சரசம் செய்யணும்? பந்தி முடிய போகுது, கொஞ்சம் பேர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். 6 கற்சாடி, அது ஒவ்வொரு கற்சாடியும் 30-40 லிட்டர் பிடிக்குமா? 30-40 லிட்டர், சரி 30-40 லிட்டர், 30 கேலன் பிடிக்குமா? 30-40 கேலன். சோ கிட்டத்தட்ட 100 லிட்டர். சோ கிட்டத்தட்ட 500ல இருந்து 600 லிட்டர் வரைக்கும் பிடிக்குமா? 600 500னே வச்சுக்கோங்க. 500-550 லிட்டர் யார ரசம் செய்வாங்களா? திராட்சை ரசம் பந்தி முடியும் போது என்னங்க? பந்தி முடியும் போது நீங்க போய் 100 கிலோ பிரியாணி செய்வீங்களா? 100 கிலோ ஆடு போட்டு 100 கிலோ அரிசியை போட்டு பிரியாணி செய்வீங்களா? இன்னும் 20 பேர் தான் சாப்பிடணும்னு செய்வீங்களா? ஆனா ஆண்டவருக்கு குறைவாலாம் செய்ய தெரியாது. சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு குறைவா செய்ய தெரியாது. இந்த குறைவா யோசிக்கிறதெல்லாம் நம்மளுடைய இது டெக்னிக். இந்த கம்மியா யோசிக்கிறது, குறைவா யோசிக்கிறது, எப்படி சாம்பார்ல தண்ணியை ஊத்தி நிறைய பேருக்கு ஊத்துறது, இதெல்லாம் நம்ம யோசிக்கிற டெக்னிக். இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாது. சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ நம்ம வந்து ஆண்டவரை நம்ம வழியில கொண்டு வர முடியாது. நம்ம தான் ஆண்டவர் வழிக்கு போயாகணும். ஹலோ, ஆண்டவர் நம்ம வழிக்கு வர மாட்டாரு, நம்ம தான் அவர் வழிக்கு போகணும். புரியுதுங்களா? நிறைய பேர் வந்து ஆண்டவரை என் வழியில இழுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஆண்டவரை இழுத்துருவேன், என் வழியில சான்ஸே இல்லை, இழுத்துக்கிட்டே நீங்களே இழுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். அவர்லாம் வரமாட்டார், நீங்க தான் அவர் வழிக்கு போகணும். ஏன்னா அவருடைய வழிகள் தான் மேன்மையான வழி, அவருடைய வழி தான் சிறந்த வழி. ஹிஸ் வேஸ் ஆர் கிரேட்டர் than your ways, his ways are always excellent. ஒரு இடத்துல எப்படியே எழுதியிருக்கு, his ways are excellent அப்படின்னு எழுதியிருக்கு. சிறந்த வழி அவரோட வழி தான். சோ அந்த வழியில தான் நான் போகணும். என் வழி வந்து என் வழி எப்படி இருக்கு தெரியுமா? ஒத்தடி பாத மாதிரி ஃபுல்லா முள்ளும் குறுக்குமா இருக்குது. அந்த வழி வேலைக்காகாது. அதனால என் வழிக்கு வாண்டுறாரு அவர். எத்தனை பேருக்கு புரியுது? சோ ஏராளம், தாராளம், திரட்சி, பெருகிறது, அபண்டன்ஸ், இதெல்லாம் வந்து தேவ மகிமைக்கு ஒப்பாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? திஸ் இஸ் ஆல் ஈக்குவல் டு காட்ஸ் க்ளோரி. இந்த குறைவா இருக்கிறது, இந்த கொஞ்சமா இருக்கிறது, இதெல்லாம் இது எதுவுமே ஆண்டவருக்கு ஒட்டாத காரியம். இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். அது பாருங்க, இன்னொரு இடத்துல பாருங்க. இப்படி இதை பார்த்துட்டு முடிச்சிருவோம். நம்ம பார்த்தா கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிரும். திரும்ப நம்ம அடுத்த வாரம் கொஞ்சம் தொடருவோம். நம்ம யோவான் 6க்கு வாங்க. அப்படியே யோவானுக்கு 6க்கு வந்தீங்கன்னா, 5 அப்போ 2 மீன் பெருகுது. இந்த 5 அப்போ 2 மீன் பெருகிற இந்த அற்புதம் வந்து எல்லா சுவிசேஷத்திலையும் வர ஒரே அற்புதம் இந்த அற்புதம். அப்படியே படிச்சு பாருங்க. 4 சுவிசேஷத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, சில இடத்துல சில அற்புதம் இருக்கும், சில இடத்துல சில அற்புதம். இப்ப இந்த யோவான் 2ல வர கானா ஒரு கல்யாணம் வந்து மத்த சுவிசேஷத்துல வராது. ஆனா யோவான் 6ல வர அற்புதம் இருக்கு பாத்தீங்களா? 5 அப்போ 2 மீனை வைத்து 5000 புருஷர்களும் மற்ற ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் போஷித்தான்னு வருதுல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல் த 4 காஸ்பிள்ஸும் ரெக்கார்ட் பண்ணிருக்குது. ஒரு நாள் நான் படிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஏன் இதை நான் எல்லா காஸ்பிளையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதுதான் என்னுடைய சித்தம்னார் ஆண்டவர்.
பெருகி இருப்பது, பரிபூர்ணமாக இருப்பது, மிச்சம் இருப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். அதான் யோவான் 6ல பாத்தீங்கன்னா முடியும் போது எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 5000 பேர் போய் சாப்பிட்ட பிறகு 13வது வசனம் படிங்க. யோவான் 6:13. யோவான் 6:13 படிங்க. அந்தபடியே அவர்கள் சேர்ந்து கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிகைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். 12 கூடைகள் மிச்சம் இருந்துச்சாங்க. 12 baskets. I'm not even able to imagine. என்னால அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. எப்படி 12 கூட மிச்சம் வந்துச்சு? அப்பனா எப்படி பெருகி இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த மாசத்துல இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு மாசமும் மிச்சம் எடுப்பீங்க. யூ வில் ஹேவ் லெஃப்ட் ஓவர்ஸ். மிச்சம் எடுப்பீங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, பிரதர் 10ஆம் தேதிக்கு அப்புறமே அக்கௌண்ட்ல காசு இல்ல, 15ஆம் தேதிக்கு மேல அக்கௌண்ட்ல காசு இல்ல, 20ஆம் தேதிக்கு மேல அக்கௌண்ட்ல காசு இல்ல. நான் சொல்றேன் 30ஆம் தேதியும் அக்கௌண்ட்ல காசு இருக்கும், 28ஆம் தேதியும் காசு இருக்கும், 29ஆம் தேதியும் காசு இருக்கும். இந்த மாசத்துல இருந்து நீங்க மிச்சம் எடுப்பீங்க. இதுதான் ஆண்டவர் தெளிவா சொல்ல சொன்னார். யூ வில் ஹேவ் லெஃப்ட் ஓவர். எப்படி யோவான் 2ல பந்தி முடிகிற நேரத்துல திராட்சரசம் புரண்டோடிச்சோ, எப்படி யோவான் 6ல எல்லாரும் புசித்த பிறகும் 12 கூடைகள் மிச்சம் இருந்துச்சோ, அதே போல உங்க வாழ்க்கையிலும் இருக்கும் என்று நான் தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. This is a prophetic word from God. Leftover blessing. Leftover மிச்சம் எடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. இந்த மாசத்துல எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாசத்துல நான் பாப்பாண்டேன். மாச கடைசியில கூட என் கையில காசு இருக்கும். மாச கடைசியில கூட போய் மட்டன் வாங்கி சாப்பிடுவேன். மாச கடைசியில கூட போய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் வைப்பார். ஹல்லேலூயா. மாச கடைசியில கூட எனக்கு என்ன தேவையோ அதை என்னால சந்திக்க முடியும். மாச கடைசியில கூட யாராவது என்கிட்ட வந்து கேட்டா என்னால கொடுக்க முடியும். அந்த மாதிரி உங்களை ஆண்டவர் வைப்பார். பாருங்க, இது கர்த்தரால் கூடுகிற காரியம். திஸ் இஸ் பாசிபிள் வித் காட். நீங்க விசுவாசிங்கன்னா நிச்சயமா நடக்குங்க. இது நீங்க விசுவாசா நடக்கும். நம்ம வந்து இது ஆண்டவர் கேட்கிற ஒரே காரியம் இதுதான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ ஷால் see. இஃப் யூ பிலீவ் யூ ஷால் see. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிற நேரம், கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பது ரொம்ப முக்கியமானது. எப்படி கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது முக்கியமோ, அதே போல கொடுப்பது முக்கியம். ஹல்லேலூயா. கிவிங் இஸ் a very integral part in Christian life. ஸோ கர்த்தருடைய காணிக்கை கொடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். யூபிஐ மூலமாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, மற்ற யூபிஐ மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264. யூபிஐ ஐடி jjkiranpaul@okicici. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ மூலமாக கொடுக்கலாம். இல்லை டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா என்னோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமேன். ஸோ மற்ற வெளியிலேருந்து கொடுக்குறீங்க, அதாவது இந்தியாவுக்கு வெளியிலேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க, மற்ற நாடுகள்லேருந்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்படி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய ஈஸியான வழிகள்லாம் இருக்குது, சுலபமான வழிகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஊழியத்தோட ஒரு பங்காளராக இருக்கிறீங்க. கொடுக்குற ஒவ்வொருத்தரும் யூ ஆர் பார்ட்னரிங் வித் திஸ் மினிஸ்ட்ரி, ஒரு பங்காளர். ஸோ நீங்கள் இந்த ஊழியத்தில் நடக்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷம் போகுது, அநேகருக்கு சுகமாக்குற நற்செய்தியை நான் கொண்டு போகிறேன். அநேகர் சுகமாகறாங்க, விடுதலை ஆகுறாங்க. அநேகருக்கு வந்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் கொண்டு போக முடிகிறது. ஸோ இது எல்லாத்துலேயும் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஸோ இது நீங்கள் கொடுக்கும்பொழுது யூ ஆர் பார்ட்னரிங் வித் திஸ் மினிஸ்ட்ரி. இந்த ஊழியத்தோடு நீங்கள் நிற்கிறீங்க. ஸோ உங்களை கர்த்தர் அபிரியோதமாக ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஊழியத்திற்காக, என் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, என் ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல காரியங்களை பேசுங்க. இந்த ஊழியத்தினுமே நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை பேசுங்க. இது ரொம்ப தேவையான காரியங்கள், தேவையான ஒரு காரியம். நீங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறது உங்களோட வார்த்தையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாகவும் இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆமேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 3:9-10 வசனத்தின்படி உங்களுடைய எல்லா முதற் பலனாலும், உங்களுடைய எல்லா விளைச்சலினாலும் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும்பொழுது கர்த்தர் உங்களுடைய பண்டசாலைகளை பெருக செய்வார். உங்களுடைய ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். பிலிப்பியர் 4:19 என் தேவன் உங்களுடைய குறைவைகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமாக சந்திப்பார் என்று உங்களை நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், கோல்டு, லேண்டு, பொசஷன்ஸ் எல்லாமே கர்த்தர் வந்து அதை பெருக செய்வார். இட் வில் மல்டிப்ளை இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்திலிருந்து மிச்சம் எடுக்கிற ஆசீர்வாதம் உண்டாகும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். யூ வில் ஹேவ் லெஃப்ட் ஓவர்ஸ். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மிச்சம் எடுக்கும் பிரதர்? மாசம் முடிகிற வரைக்கும் நிறைவா இருக்க போறேன்னா
வாயை திறந்து சொல்லுங்க, இந்த மாசம் முடிகிற வரைக்கும் நான் நிறைவா இருக்க போறேன். நிறைவு. ஏன்னா கர்த்தர் என்னுடைய குறைவுகள் எல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். ஆமென், ஆமென். ஸோ காட் பிளஸ் யூ. நீங்க கொடுத்த பிறகு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நான் அனுப்பி விடுவேன். ஆமென்.